அன்பு சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிறது. උන්වහන්සේගේ තේජස අප මැදියේ තිබෙනවා. சிலர் டிரோனை போல சிலர் ஆவியிலே நிரம்பி இருதயத்தின் அந்தரங்களிலிருந்து தேவனை துதிக்கிறார்கள். සමහර අය අදවත ඇතුළාන්තයෙන් සහෝදර ටිරෝන් වගේ අභ්‍යන්තරයේ සිට උන්වහන්සේ නමස්කාර කරනවා. ஆனால் சிலர் பழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து பாட்டு பாடணும் என்று பாடிக்கொண்டிருக்கிறார். නමුත් සමහරෙක් ඉරිදා දවසේ ඇවිල්ලා ගීතය ගායනා කරන්න ඕනි කියනව සිතුවිල්ලෙන් ගායනා කරනවා. நான் என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது මම අපගේ සේවාව උදෙසා යාඥා කරද්දී என்னுடைய இருதயத்திலே ஒரு மிகவும் ஆழ்ந்த ஒரு துக்கம் உண்டாயிற்று. මගේ හදවතේ ඊටමත් දුකක් ඇති වුණා. ஆண்டவர் இன்றைக்கு சபையை குறித்து அவருடைய அபிப்பிராயம் என்ன? අද උන්වහන්සේගේ සභාව ගැන උන්වහන්සේගේ අභිප්‍රාය කුමක්ද? இன்றைக்கு சபை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. අද සභාව කොහෙදෝ යනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි, எருசலேம் ஆலயத்துக்கு ஆண்டவர் போகிறார். යෙරුසලම් දේව මාලිගාවට උන්වහන්සේ යනවා. வாரை கையில எடுக்கிறாரு. උන්වහන්සේ කසය අතට ගන්නවා. எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாரு. හැමෝම ගාලා පන්නනවා. அது பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், ඉන්පසු දෙවියන් වහන්සේ என்னுடைய කියනවා ஆலயம் මාගේ දේවස්ථානය ஜெப வீடா இருக்க வேண்டும். මාගේ ගෘහය යාඥා ගෘහයක් වේ இன்றைக்கு යුතුයි. அவருடைய ஆலயம் எது? අද දවසේ උන්වහන්සේ இந்த ගෘහය பில்டிங் அல்ல, මේ ගොඩනැගිල්ල නෙවෙයි, உங்களுடைய சரீரம். ඔබගේ ශරීරය. உங்களுடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். ඔබගේ ශරීරය තමයි සුදාත්මන් වහන්සේගේ ගෘහය. இன்னைக்கு எவ்வளவு ஜெபம் பண்றீங்க நீங்க? ඔබ කොච්චර දුරට යාඥා කරනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරී, யாத்ராமம் புத்தகத்திலே 40ஆம் அதிகாரத்திலே නික්මයාම 40 වෙනි පරිච්ඡේදයේ மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துகிறான். මෝසෙස් පූජක මණ්ඩපය ඇති කරනවා. அவன் வெளியே வந்த பிறகு ඔව් එළියට ආවයින් පස්සේ கர்த்தருடைய பிரசன்னம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. උන්වහන්සේගේ තේජස ඒ මණ්ඩපේ වසා ගත්තා. ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்புகிறது. ඒ පූජක මණ්ඩපේ උන්වහන්සේගේ මහිමෙන් පූර්ණ වෙනවා. வேதம் சொல்லுகிறது, அதன் பிறகு மோசேயினால் உள்ளுக்கு போக முடியல. දේව වචනේ කියනවා ඉන්පසුව මෝසෙස්ට ඒ ඇතුළට යන්න බැරි இன்றைக்கு වුණා. ஆசரிப்பு கூடாரம் எங்கே? අද පූජක මණ්ඩපේ කොහෙද? உங்கள் சரீரம். ඔබගේ ශරීරය. உங்களுடைய சரீரத்தை தேவனுடைய பிரசன்னம் மூடி இருக்குமாயின், ඔබගේ ශරීරය උන්වහන්සේගේ තේජස්සේ වැසී තිබෙනවා. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பி இருக்குமாயின், දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබ පූර්ණ කර உங்களுடைய තිබෙනවා. மாம்ச இச்சைகள் உள்ளுக்கு போக முடியாது. ඔබගේ මානසික තෘෂ්ණාව ඔබ තුලට යන්නට බෑ. இன்றைக்கு சபை என்று வருகிறோம். අද සභාව කියලා එනවා. ஆண்டவர் எனக்கு சொன்னார், யோவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை வாசி. ස්වාමීන් වහන්සේ කිව්වා යෝවල් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය කියවන්න. 1ஆம் வசனத்திலே இருந்து யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், පළවෙනි පදයේ සිට යෝවල් අනාගත වක්තෘ சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். සියොන් ඔරණෑව පිඹ මගේ ශුද්ධ කන්දේදී මාත් ශබ්දයක් පවත්වා පල්ලා. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். දේශයේ සියලු වැසිය වෙවුලත්වා. இன்றைக்கு சபை தத்தளிக்கிறதா? අද සභාව වෙවුලනවද? இன்றைக்கு சபை ஒரு களியாட்டு வீடாக மாறுகிறது. අද සභාව ටිකක් සමරන්නව නිවසක් වෙනවා. யோசித்து பாருங்க. ඔබ කල්පනා කරලා இன்றைக்கு බලන්න. சபைக்கு ஜனங்கள் வருகிறார்கள் என்டர்டெயின்மென்ட்காக. අද සභාවට සෙනග එනවා විනෝදාංශයක් ஆனா උදෙසා. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், නමුත් යෝවල් අනාගත වක්තතුමා கர்த்தருடைய කියනවා நாள் வருகிறது, ස්වාමීන් වහන්සේගේ දවස எல்லாரும் පැමිණෙන්නේ. நடுங்குங்க. සියලු දෙනා වෙවුලන්න. ஆங்கில பைபிள்ல ட்ரெம்பிள் என்று போட்டிருக்கிறது. ඉංග්‍රීසි බයිබලයේ ට්‍රැම්බල් කියලා දාලා තිබෙනවා. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, මක්නිසාද ස්වාමීන් වහන්සේගේ දවස அது පැමිණේ. சமீபமாய் இருக்கிறது. ඒක ලංව තිබේ. 11ஆம் வசனத்திலே யோவேல் சொல்லுகிறான், 11 වෙනි පදයේදී යෝවල්තුමා කියනවා கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், ස්වාමීන් වහන්සේ සමාගයේ සේනාවට පෙරටුවෙන් அவருடைய සුවකේ பாளையம் අඬවත් மகா பெரியது. නැහැ. මක්නිසාද උන්වහන්සේගේ අමුදාව அவருடைய ඊටමත්ය. வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. උන්වහන්සේ තමන් වචන ඉෂ්ට කරමින් බලවත්ව සිටිනසේක. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும். එසේ ස්වාමීන් වහන්සේගේ දවස මහත්ව ඊටම භයංකාරව තිබේ. அதை சகிக்கிறவன் யார்?
එය දරන්ට කාට පුළුවන්ද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, ஏன் சபைக்கு வருகிறோம்? ඇයි සභාවට එන්නේ? பொம்பளை பிள்ளைகள் பாக்குறதுக்கா? ගැහැණු ළමයි බලන්නද? ஆம்பளை பிள்ளைகள் பாக்குறதுக்கா? පිරිමි ළමයි බලන්නද? மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறதுக்கா? මනමාන මනමාලින් அல்லாவிட்ட බලන්නද? கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்து நடுங்குறோமா? එසේ නැත උන්වහන්සේගේ තේජස්සේ වෙවුලනවද? இன்னைக்கு சபைக்குள்ள விபச்சாரம் இல்லையோ? අද සභාව තුළ වෛශ්‍යකම නැද්ද? யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. யோவேல் சொல்லுகிறான், தத்தளிங்க. යෝවල් තුමා කියනවා වෙවුලන්න. 12ஆம் வசனத்துல, 12 වෙනි පදය. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் එහෙත් දැන්වත් නුඹලා මුළු සිතින් නිරහරව அழுகையோடும் ඇඬීමෙන්ද புலம்பலோடும் වැළපීමෙන්ද உங்கள் முழு இருதயத்தோடும் නුඹලාගේ මුළු හදවතින් என்னிடத்திலே திரும்புங்கள் මා වෙතට වරෙල්ලා என்று ඇරියල්ලා. கர்த்தர் சொல்லுகிறார். යයි ස්වාමින් වහන්සේ முழு කියනසේ இருதயத்தோடு, මුළු හදවතින් புலம்பலோடு, ඇඬීමෙන් அழுகையோடு ඇඬීමෙන් වැළපීමෙන් கர்த்தரிடத்திலே திரும்புங்க. ස්වාමින් වහන්සේ වෙතට ඇරියල්ලා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, இன்னும் சில வசனங்கள் வாசிக்கணும். තවත් වචන ஆனா ටිකක් நேரம் කියවන්න. இல்ல. නමුත් වෙලාව නැහැ. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අවසානයේ කාලේ අපි ජීවත් වෙන්නේ. இன்னைக்கு சபையில என்ன நடக்குது தெரியுமா? අද සභාව තුළ කුමක්ද සිදුවෙන්නේ කියලා දන්නවද? worship leaders உணர்ச்சி வசப்படுகிறார்கள், ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறார்கள். worship leader ඇඟීම් බර වෙලා මිනිස්සුන්ගත් ඇඟීම් බර ඇති அதை කරනවා. பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார்கள். ඒක සුද්ධාත්මයන් වහන්සේ කියලා කියනවා. அந்நிய பாஷையில பேசுகிறார்கள், ஆனால் பரிசுத்த ஆவி இல்ல. අන්‍ය භාෂාවෙන් කතා කරන නුඹ සුද්ධාත්මයන් වහන්සේ නැහැ. பரிசுத்த ஆவி இல்லாத அந்நிய பாஷை. සුද්ධාත්මයන් වහන්සේ නැති අන්‍ය භාෂාවක්. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? කුමක්ද කියනවා ஒரு කියලා நாளைக்கு දන්නවද? 3 நாள் அவர் இருந்து அந்நிய பாஷையில பேசி, அப்பொழுது அற்புதம் நடக்கும். දවසට පැය 3ක් 4ක් ඔබ අන්‍ය භාෂාවෙන් කතා කරන විට ආස්කම් සිදුවේ. பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டி அந்நிய பாஷை பொய். සුද්ධාත්මයන් වහන්සේ නැත්නම් අන්‍ය භාෂාව බොරුවක්. பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமோடு உண்டாக இருக்க வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේ සමග සම්බන්ධතාවයක් ඇති විය යුතුයි. யாரை ஏமாத்த பாக்குறோம் நாம? කාවද රවට්ටන්න බලන්නේ අපි? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරීනි, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානය මැවුම්කන් இன்றைக்கு දෙන්න. சபையில பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்றது இல்ல. අද සභාවේ ශුද්ධවත්කම ගැන දේශනා කරන්නේ නැහැ. இன்றைக்கு சபையில தேவ பயத்தை பற்றி பிரசங்கம் பண்றது இல்ல. අද සභාවල දේව බය ගැන දේශනා කරන්නේ என்ன නැහැ. நடக்குது தெரியுமா? කුමක්ද සිදුවෙන්නේ කියලා දන්නවද? ஜனங்களுக்கு கொஞ்சம் தேவை வந்த உடனே දෙවිය මනුෂ්‍යයන් සමහර ஒரு අවශ්‍යතාවු கூட்டம் போகுது சென்ட் ஆந்தனிஸ் සர்ச்சுக்கு, එක කණ්ඩායමක් සෙන් ඇන්තනි ஒரு கூட்டம் போகுது கத்தரகமைக்கு, එක කණ්ඩායමක් යනවා කතරගමට, இன்னொரு கூட்டம் போகுது முன்னேஸ்வரத்துக்கு, තව කණ්ඩායමක් මුන්නේසරම් වලට යනවා, இன்னொரு கூட்டம் பெந்தெகோஸ்து சபைக்குள்ள போகுது. තවත් කණ්ඩායමක් පෙන්තිකොස්ත සභාව තුලට යනවා. இயேசுவை காணல, යේසුස් වහන්සේ දකින්නේ நம்முடைய නෙවෙයි. மாம்ச இச்சைகள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய. තමාගේ මානසික තෘෂ්ණා අවශ්‍යතාවය සපයා ගන්නට. இதுக்கு தான் இயேசு தன்னை சிலுவையிலே அறைய கொடுத்து சபையை ஸ்தாபித்தாரா. මේකට තමයි දෙවියන් වහන්සේ තමාව කුරුසයට පත් කරලා සභාව ස්ථාපිත කරේ. யோவேல் சொல்லுகிறது போல மனஸ்தாபப்படுவோம், යෝවෙල් කියන ආකාරය අපි සිද්ධ වෙමු. மனம் திரும்புவோம். සිතවමු සිතවි ඇරියෙමු. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ස්වාමීන් වහන්සේ විගසින් එන්නට යනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර இந்த සහෝදරීනි, பாட்டுகளை பாடும் பொழுது මේ ගීතිකා ගායනා அந்த කරද්දී பாட்டு டியூன்லயோ மியூசிக்லயோ ஒண்ணும் தேவையில்லை. ඒ ගීතිකාවල තිබෙන තලන්තෝ මියුසික් වල அந்த කිසිම දෙයක් பாடுற නැහැ. வசனங்களை உண்மையாக பாடுவோமானா, ඒ ගීතිකාවල වචන සැබෑකමින් ගායනා කරනවා. அதன்படி செய்வோமானா, ඒ ආකාර අපි කරනවා නම් கர்த்தர் பிரியப்படுவார். ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න වෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර இன்றைக்கு සහෝදරීනි, சபைகள்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தா ஆண்டவர் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. අද සභාවල දහස් ගණන් සෙනග ඉන්න විටදී දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා උන් සිතනවා. ஆனா வசனம் என்ன சொல்லுது? නමුත් වචනේ කොහොමද කියන්නේ? அழிவுக்கு போற வழி விசாலமாயிருக்கு, විනාශයට යන මාර්ගයේ විශාලය, நித்திய ஜீவனுக்கு போற வழியோ மிகவும் சிறிதான ஒரு பாதை. නමුත් සදාකාල ජීවනට යන මාර්ගයේ පටුය. இன்னைக்கு பாஸ்டர்மார் என்ன ஜெபம் பண்றாங்க? අද පාලකවරු කුමක්ද යාඥා කරන්නේ? ஆக்கள் வேணும், ஆக்கள் வேணும், ஆக்கள் வேணும். සෙනග ඕනේ, සෙනග ඕනේ, සෙනග ஆனா ඕනේ. கர்த்தருடைய பிரசன்னம் வேணும்னு ப்ரே பண்ண மாட்டாங்க. නමුත් උන්වහන්සේගේ අභිමුඛත්වය ඕනේ කියලා යාඥා இன்னைக்கு කරන්නේ. சபைக்கு என்ன நடந்திருக்குது? අද සමාවට කුමක්ද සිදු වෙලා அன்புள்ள තිබෙන්නේ? சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර முழு සහෝදරී, இருதயத்தோடு මුළු අදුවතින් தேவனை தேடுவோம். දෙවියන් වහන්සේව සොයනවා. மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, මාංශ තෘෂ්ණාවට ඉඩ දෙන්න එපා. வேசித்தனத்துக்கு
இடம் கொடுக்காதீங்க. වෛශ්‍ය කමට ඉඩ නොදෙන්න. பண இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க. මුදල් තෘෂ්ණාවට ඉඩ නොදෙන්න. பரிசுத்தமாக வாழுங்க. සුද්ධකමෙන් යුක්තව ජීවත් ஆண்டவர் වෙන්න. வரும் பொழுது நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும். දෙවියන් වහන්සේ එන විටදී ඔබ ගනු ලබන්න ඕනේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර உங்களுடைய සහෝදරියනි, இருதயத்தை யோவேல் சொல்லுகிறான், உங்களுடைய வஸ்திரங்களை கிழிக்க வேணாம், இருதயத்தை கிழியுங்க. යෝවල් තුමා කියනවා ඔබගේ වස්ත්‍ර ඔබගේ අදවත් ඉරා ගන්න. நாங்க பாடுவோம். අප ගායනා කරනවා. பாடுற நேரத்துல ஆண்டவரை பார்த்து ඔබ உங்களை දෙවියන් වහන්සේ බලන්න. ஒப்புவித்து பாடுங்க. ඔබව උන්වහන්සේට කැපකොට ඔබ මා සමග සිටින නිසා අද මා ජීවත් වන්නේ. ඔබ මා සමග සිටින නිසා අද මා ජීවත් වන්නේ. Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. நிரண்டோடு இருப்பதினால் நிரண்டோடு இருப்பதினால் நான் இதுவரை ஜீவிக்கிறேன். நிரண்டோடு இருப்பதினால் இதுவரை ஜீவிக்கிறேன். Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே தலை வணங்குகிறோம் சுவாமி. ස්වාමී ඔබගේ අභිමුඛත්වය අපේ ඉසනවනවා ස්වාමී. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நடுங்கிக் கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. ස්වාමී ඔබගේ තේජසේ වෙවුලමින් සිටිනවා. உம்முடைய சீக்கிரம் நீர் வருகிறது சீக்கிரமா இருக்க போகுது சுவாமி. ස්වාමී ඔබගේ ඊමේ ඊට විගසින් වෙන්නට நீங்க යනවා. நினையாத நேரத்துல வர போறீங்க ஆண்டவரே. ස්වාමී ඔබ සිත නොසිතපු වේලාවෙ ஆண்டவரே, எங்களுடைய மனசு பரிசுத்தமா இருக்கணும். ස්වාමී ඔබගේ මනස සුද්ධ වෙන්න. எங்களுடைய வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கணும். අපගේ මුඛයෙන් පිටවෙන වචන සුද්ධ වෙන්න. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்க எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. ස්වාමී ඔබ එන විටදී අපි ගනු ලබන්න. இந்த உலகம் இன்றைக்கு சபைக்குள்ள வந்துட்டது ஆண்டவரே. ස්වාමී මේ ලෝකයේ දැන් සභාව තුළට පැමිණ. யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்று தெரியல ஆண்டவரே. කාවද විශ්වාස කරමුද කාවද විශ්වාස කරන්න බෑ කියලා දන්නේ නැහැ. பலவிதமான பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே வேறு வேறு வேஷம் எடுத்து சபைக்குள்ள கிரியை செய்கிறது ஆண்டவரே. නොඒකාකාර ස්වාමීන් විවිධ නපුරු ආත්ම වෙස් වලාගෙන සභාව තුළ ක්‍රියා කරනවා පියාණෙනි. சபை இன்னைக்கு ஒரு பெரிய ஷோவா மாட்டிட்டது ஆண்டவரே. සභාව අද දවසේ ෂෝ එකක් වෙලා ස්වාමී. சபை ஒரு பலிபீடம் என்பதை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். සභාව වෙලා අල්තාරය කියන එක සෙනග අමතක நீங்க කරා. ரத்தம் சிந்தின பலிபீடம் என்பதை மறந்து விட்டார்கள் ඔබ ஆண்டவரே. ලී වැගරපු අල්තාරය කියලා මනුෂ්‍ය අමතක කරලා. இன்றைக்கு சபைக்குள்ளே பரிசுத்தம் இல்லாமல் ஜனங்கள் வருகிறார்கள் අද ஆண்டவரே. සභාව තුළ ශුද්ධවත්කම නැතුව එනවා ස්වාමිනී සෙනග. பாவிகள் வந்து பரிசுத்தம் அடைந்து போக வேண்டிய இன்றைக்கு சபை இன்றைக்கு வேற விதமாக மாறிட்டுது ஆண்டவரே. පාපිෂ්ඨයන් ඇවිල්ලා සුද්ධ වෙලා යන්න ඕනේ සභාව මේ කාලයේදී වෙනස් වෙලා ස්වාමී. இன்றைக்கு ஜனங்கள் இயேசுவை தேடல ஆண்டவரே. අද සෙනග යේසුස් වහන්සේ උස්වන්නේ නැහැ. இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தேடுகிறார்கள். යේසුස් වහන්සේ දෙනව ආශිර්වාදයන් සොයනවා. வேத வசனத்தை வாசிக்க மாட்டார்கள். දේව වචනේ කියවන්නේ නැහැ. யாராவது ஒருவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துக்காக பின்னாலே செல்கிறார்கள் ஆண்டவரே. කවුරු හරි කෙනෙක් කියන්නා වූ දිවස් වාක්‍ය උදෙසා පසුපස எங்களை යනවා. மன்னியுங்க ஆண்டவரே. අපට කමා වෙන්න. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. සුද්ධාත්මයන් වහන්සේ අපට කමා වෙන්න. அனனியா சப்பீரா நாட்கள் திருப்பி வர மாட்டாதா ஆண்டவரே? අනනියා සපිරාගේ දවස් ආයේ ඉන්නේ නැද්ද ස්වාමීනි? சபைக்குள்ள உம்முடைய தேவ பிரசன்னம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. සභාව තුළ දේව අභිමුඛත්වයේ ඇවිත් බැසෙන්න ඕනේ. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உண்மையாக போதிக்கிற
ஆண்டவர் உம்முடைய தாசர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ස්වාමිනේ ඔබගේ වචනේ සැබෑ ලෙස දේශනා කරන්නා වූ දේව දාසයන් පුබුදවන්න පියාණනි. எங்கள் மேல் கிருபையா இறங்கும் ஆண்டவரே. අප කෙරෙහි කරුණාව පාන ස්වාමිනේ. எங்கள் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. අපගේ පාප වලට සමාව දෙන්න. உம்முடைய பாதத்திலே விழுந்து அழுது கதறுகிறோம் ඔබගේ ஆண்டவரே. පාද පාමුල වැටිලා වැළපෙමු ස්වාමිනේ. எங்களை மாத்துங்க ஆண்டவரே. අප ඔබ වෙනස් කරන්න. ஆண்டவரே எங்களை மாத்துங்க. ස්වාමිනේ අප ඔබ වෙනස් කරන්න. உம்முடைய வசனத்தினால் மாத்திரமே அபிஷேகம் வரும் என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ඔබගේ වචනය තුලින් පමණක් ආලේපේ පැමිණෙනවා කියා දේව සෙනග දැනගන්නට ඕනේ ස්වාමී. ஒரு மனிதன் தலையில கை வச்ச அபிஷேகம் வராது, வேத வசனம் மூலமாகவே அபிஷேகம் வரும் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் එක ஆண்டவரே. මිනිහෙක් අත තබපු මෝසේදී ආලේපේ පැමිණෙන්නේ නැහැ. දේව වචනේ කියවදී ඒ තුලින් තමයි ආලේපේ පැමිණෙන්නේ කියලා සත්‍යතාවය දැනගන්න ඕනේ. உம்முடைய சபையோடு பேசுங்க ஆண்டவரே. සභාව සමග කතා කරන්න. சபையோடு பேசுங்க. සභාව සමග කතා කරන්න. இன்றைக்கு சபை லாசருவை போல அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறான் අද ஆண்டவரே. සභාව ලාසරු ආකාරයේ තැන්පත් කර තිබෙනවා. அந்த கல்லை புரட்டினால் ஒழிய லாசரு வெளியே வர முடியாது ඒ ஆண்டவரே. ගල පෙරළුවොත් මිසක් ලාසරු එළියට එන්න බෑ පියාණනි. இந்த சபையிலிருந்து உலகம் என்கிற கல்லை புரட்டி விடுங்க ஆண்டவரே. ස්වාමිනී මේ සභාවල ලෝකේ නැමැති ගල පෙරලලා දාන්න ස්වාමී. ஆண்டவரே ස්වාමිනී உம்முடைய கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ඔබගෙන් අය දිනවා ස්වාමිනී. எங்களை மறந்து விடாதீங்க ஆண்டவரே. අපව අමතක කරන්න එපා. எங்களை விட்டு போகாதீங்க අපව ஆண்டவரே. අතහැරලා යන්න එපා. திருப்ப திருப்பி எங்களோட பேசுங்க. නැවත නැවත අප සමග කතා කරන්න. வேணுமானால் வாரை எடுத்து அடியுங்க ஆண்டவரே. අවශ්‍ය නම් ඔබ කසේ අරන් ගසන්න ஒரு පියාණනි. தகப்பன் தன் பிள்ளையை அடிக்கிறது போல அடியுங்க ஆண்டவரே. පියෙක් තමාගේ දරුවට ගසන්න ආකාරය අපිට ගසන්න ස්වාමී. எங்களை திருத்துங்க ஆண்டவரே. අපව අරිගස්සන්න. திருத்துங்க ஆண்டவரே. අරිගස්සන්න ස්වාමී. சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கிருபை செய்தருளுங்க. සැබෑව දැනගන්න උපකාර කරන්න. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් ආඥා කරමි යාපත් පියාණනි. ஆமென். ආමේන්. ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். සිදනා වාඩි වෙමු. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, போன முறை நான் லோத்துவை பற்றி படித்து கொடுத்தேன். ගිය සතියේ මම ලෝත් ගැන උගන්වලා දුන්නා. இன்றைக்கு அந்த லோத் இருக்கிற நாட்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். අද දවසේ ඒ ලෝත් සිටියව කාලයේදී ආබ්‍රාම්ගේ ජීවිතයේ සිදු වුණා සමහර දේවල් ගැන ඔබ සමග බෙදා ගන්නට කැමැතියි. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறார்கள். උත්පත්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ ආබ්‍රාම් ලෝත් වෙන් වෙනවා. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே சோதோம் நாட்டில், அதாவது லோத் இருந்த சோதோம் நாட்டிலே ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. උත්පත්ති 14 වෙනි පරිච්ඡේදයේ ලෝත් සිටියව සෝදොම් ඒ දේශයේ රණ්ඩුවක් ඇති වෙනවා. යුද්ධයක් ඇති වෙනවා. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 14 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ லோத்துவும் அவனுடைய குடும்பத்தாரும் அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் அந்த சத்துரு வந்து சூறையாடி கொண்டு கைதிகளாக கூட்டிக் கொண்டு போய்விடுகிறார். ලෝත්වද ලෝකගේ පවුලද ඔහුගේ තියලු වස්තුද ඒ සිටියා සෙනග ඇවිල්ලා අත්පත් කරගෙන යනවා. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய வீட்டில் இருந்த 318 ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த யுத்தத்தில் ஈடுபட்டு மீண்டும் ஒரு முறை லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் எல்லா பொருட்களையும் சூறையாடி கொண்டு திருப்பி வருகிறான். 14 වෙනි පරිච්ඡේදයේ පදේ කියනවා ආබ්‍රහම් මේ ගැන ඇසූ කල තමා සමග සිටියා වූ ගෙදර සිටියා වූ වැඩකාරයන් 318 දෙනෙක් සමග ගිහිල්ලා ලෝත්ගේ සෑම සම්පතක්ම ඔවුන් නැවත ගලවාගෙන ආවා. இப்பொழுது ஆபிரகாம் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுடைய பொருட்களையும் சோதோம்ல இருந்த ஜனங்கள், கைதிகளாக கொண்டு போகப்பட்ட ஜனங்கள், அவர்களுடைய பொருட்கள், இன்னும் யுத்தத்துக்கு சென்ற நாடுகளில் இருந்த எல்லா பொருட்களையும், அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் விலை உயர்ந்த ஆடைகளையும்
எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு திருப்பி வந்துட்டான். ආබ්‍රහම් මොනවද කරේ? ලෝත්වද ලෝත්ගේ පවුල වැසියන්ද ඌට සියලු සම්පත් සියල්ලද ඒ රටේ තිබුණා වූ සම්පත්ද ඒ රටේ සිටියා වූ සෙනගද රන් රිදි හැම දෙයක්ම ගලවාගෙන ගෙනාවා. அதாவது ஆடு மாடுகள் குதிரை கழுதை எல்லாத்தையும் கொண்டு கொண்டு එළුවන් බැටළුවන් සියලු දේ ගලවාගෙන ගෙනාවා. இப்ப யுத்தத்துக்கு போய் சூறையாடி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் யாருக்கு உரிமை? ஆபிரகாமுக்கு. යුද්ධයට ගිහිල්ලා අරගෙන ආව වූ සියලු වස්තු සෑම දෙයක්ම කාටද අයිති වන්නේ? ආබ්‍රාම්ට. 17ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 17 වෙනි පදයේ අපි බලනවා ஆபிரகாம் நிற்கிறாரு. லோத்துடைய குடும்பம், அந்த ஜனங்கள், அந்த கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தோடையும் அவர் நிற்கிறாரு. ආබ්‍රාම් සිටගෙන ඉන්නවා. ලෝතෝගේ පවුල සියලු සම්පත් සමග ආබ්‍රාම් සිටගෙන සිටිනවා. 17ஆம் வசனத்திலே 17 වෙනි පදයේ சோதோம் நாட்டின் ராஜா ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். සෝදොම් රටේ රජ ආබ්‍රාම අමුවෙන්ට එනවා. ஆமென். ආමේන්. எப்பொழுதும் ஒரு தேவனுடைய மனுஷன் வெற்றிகரமாக திரும்பி வருகிறானோ பிசாசு வருவான். කවදද දේව මනුෂ්‍ය ජයග්‍රහණව ඔව් නැවත ඇරි එනවද? ඔව් පිටිපස්සේ යක්ෂයා පැමිණෙනවා. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு சோதனைகள் வருவது நிற்கவே நிற்காது. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ඒක දේව දරුවෙක්ට දේව මනුෂ්‍යයෙකුට පරීක්ෂාවල එන එක නතර වෙන්නේ ඒක නොකඩවා පැමිණෙමින් තිබෙනවා. ஆபிரகாம் அமோக வெற்றி அடைந்து பொருட்கள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு வந்துட்டான். இப்போது சோதோம் ராஜா வருகிறான், அவன் தான் பிசாசு. ආබ්‍රාම් ජයග්‍රහණය ලබාගෙන හැම වස්තු සම්පතක්ම රැගෙන එනවා. මේ රජ පැමිණෙනා ඔහු තමයි යක්ෂයා. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் சாத்தான் வருகிறதை தடை பண்ண மாட்டார், வர இடம் கொடுப்பார். ஆனால் ஆண்டவரும் கிரியை செய்வார். සමහර විට දෙවියන් වහන්සේ යක්ෂයා එන එක නතර කරන්නේ එන්ට ඉඩ අරිනවා. ඒ සමග දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. அடுத்த வசனத்தில் 18ஆம் வசனத்தில் ඊළඟ වචනේ 18 වෙනි පදයේ மெல்கிசேடேக் என்ற ஒரு நபர் வருகிறார். මෙල්කිසෙදෙක් කියනා වූ රජෙක් පැමිණෙනවා. இந்த மெல்கிசேடேக் என்பவன் சாலேமின் ராஜா, அதாவது எருசலேமின் ராஜா. මෙල්කිසෙදෙක් කියන්නේ සාලේම එරුසලේමේ රජ. அவன் ஆபிரகாமை சந்திக்க வருகிறான். ඔව් ආබ්‍රාම් අමු වෙනට එනවා. அவன் ஒரு பிரதான ஆசாரியன். ඔව් ප්‍රධාන පූජකවරයෙක්. அவன் என்னத்தை கொண்டு வருகிறான்? ඔව් කුමක්ද ගෙනෙන්නේ? அவன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வருகிறான். ඔව් රොටි සහ මිදියුස ගේනවා. உங்களுடைய மனசுல கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ඔබගේ සිතේ ටිකක් කල්පනා කරන්න. ஆபிரகாம் பெரிய பொருட்களை எல்லாம் வச்சிட்டு இருக்கிறான். இப்ப ආබ්‍රාම් සියලු වස්තු තියාගෙන සිටගෙන ඉන්නවා. ஆபிரகாம் தான் அந்த இடத்துல பெரிய ராஜா மாதிரி. ආබ්‍රාම් තමයි ඒ ස්ථානේ රජෙක් ආකාරයෙන් ஒரு සිටිනවා. பக்கத்திலிருந்து சோதோமின் ராஜா வருகிறான், එක පැත්තකින් සෝදෝමේ රජ එනවා. மற்ற பக்கத்திலிருந்து மெல்கிசேடேக் வருகிறான். එක පැත්තකින් මෙල්කිසෙදෙක් පැමිණෙනවා. மெல்கிசேடேக்கும் ஒரு ராஜா, මෙල්කිසෙදෙක් රජතුමේ. மெல்கிசேதேக் ஒரு பிரதான ஆசாரியன். ඔව් ප්‍රධාන පූජකයෙක්. அவன் என்ன கொண்டு வருகிறான்? ඔව් කුමක්ද ගේන්නේ? அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வருகிறான். රොටි සහ මුද්‍රික පානීය ගේනවා. சரி, 19ஆம் வசனத்துல 19 වෙනි පදයේ மெல்கிசேடேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறான். මෙල්කිසෙදෙක් ආබ්‍රාම්ට ආශිර්වාද කරනවා. உடனே 20ஆம் வசனத்துல විකසින්ම 20 වෙනි පදයේ மெல்கிசேடேக்கு 20ஆம் வசனத்துல ஆபிரகாம் மெல்கிசேடேக்குக்கு 10ல ஒரு பங்கு, அதாவது தசம பாகம் கொடுக்கிறான். 20 වෙනි පදයේ ආබ්‍රාම් මෙල්කිසෙදෙක්ට දසයෙන් කොටස ලබා දෙනවා. அந்த தசம பாகம் என்று சொன்னோன்னே சில கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். ඒ දසයෙන් කොටස කියද්දී සමහර කිතුණුවන්ට ටිකක් කෝපයක් ඇති වෙනවා. 21ஆம் வசனத்துல 21 වෙනි පදය சோதோமின் ராஜா பேசுகிறான். සෝදෝමේ රජු කතා කරනවා. அவன் என்ன சொல்லுகிறான் ஆபிரகாமை பார்த்து? ඔව් කුමන්ද කියන්නේ ආබ්‍රාම් දෙස බලා? ஆபிரகாமே, ආබ්‍රහම් நீ இப்பொழுது கைப்பற்றி கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் நீ வச்சுக்கொள். නුඹ දැන් අත්පත් කරගෙන ආවව සියලු සම්පත් නුඹ තබා ගන්න. மக்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு. සෙනගව විතරක් මට දෙන්න. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරන්න. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறாரு? දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම්ට කුමක්ද දෙන්නේ? அப்பமும் திராட்சை ரசமும். රොටි සහ මුද්‍රික පානය. சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறான்? සෝදෝමේ රජ ආබ්‍රාම්ට කුමක්ද කියන්නේ? நீ சூறையாடின எல்லா பொருட்களையும் வச்சுக்கொள்ளு. නුඹ ගලවාගෙන ආව හැම සම්පතක්ම නුඹ තියාගන්න. சரி, இதை கொஞ்சம் நாங்க விரிவா ஆழ்மையாக பார்க்க போகிறோம். මේක ටිකක් අපි විස්තරාත්මක බලන්න යනවා. அதற்கிடையில இந்த மெல்கிசேடேக் என்பவன் யார் என்று பார்ப்போம். ඒ අතරතුරදී මේ මෙල්කිසෙදෙක් කියන්නේ කවුද කියලා இந்த බලන්න. மெல்கிசேடேக்குக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சரியான, அதாவது
பல காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. මේ මෙල්කිසදෙක් සහ යේසුස් වහන්සේට සමහර බොහෝ දේවල් එකඟව තිබෙනවා. மெல்கிசதேக்கு சாலேமின் ராஜா, அதாவது சாலேம் என்ற அர்த்தம் என்ன? சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் ராஜா. මෙල්කිසදෙක් සාලේමේ රජු සාලෙම් කියන්නේ සමාදානය, සමාදානය කියන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி மெல்கிசதேக்கு நீதியின் ராஜா, இயேசு கிறிஸ்துவும் நீதியின் ராஜா. ඒබ්‍රෝ අත්වනි පරිච්ඡේද දෙවැනි පදයේ අනුව උන්වහන්සේ ධර්මිෂ්ඨේ දෙවියන් වහන්සේ, මෙල්කිසදෙක් ධර්මිෂ්ඨේ රජ. அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், ඊළඟට අපි බලනවා மெல்கிசதேக்கு ஒரு பிரதான ஆசாரியன், මෙල්කිසදෙක් ප්‍රධාන පූජකවරයා, இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රධාන පූජකයෙක්. மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தான். මෙල්කිසෙද ආබ්‍රහාම්ට රොටි සහ මුද්‍රික පානීය දුන්නා. இயேசு கிறிஸ்து சபைக்கு என்னத்தை கொடுத்தாரு? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සභාවට කුමක්ද දුන්නේ? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்தார். රොටි සහ මුද්‍රික පානීය ලබා දුන්නා. அப்ப அந்த இடத்துல மெல்கிசதேக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைத்து கொள்ளும்படியா. ඒ ස්ථානයේ මෙල්කිසෙදෙක් රොටි සහ මුද්‍රික පානීය ආබ්‍රහාම්ට දුන්නේ අර්ථය කොහොමද? යේසුස් වහන්සේගේ මරණය සීකිරීමට. இன்றைக்கு சபையிலும் ஆண்டவர் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்திருக்கிறார், அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கொள்ள. අද සභාව තුලක් උන්වහන්සේ රොටි සහ මුද්‍රික පානීය දී තිබෙනවා උන්වහන්සේගේ මරණය සීකරන පිණිස. மெல்கிசதேக்கு ஆசீர்வதிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கிறவர். මෙල්කිසෙදෙක් ආශිර්වාද කරන පුද්ගලයෙක්, යේසුස් වහන්සේ ආශිර්වාද කරන දෙවිඳුන්. மெல்கிசதேக்கு தாயும் தகப்பனும் இல்லை, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு தாயும் தகப்பனும் இல்லை. பூமியிலே பிறக்கிறதுக்கு ஒரு தாய் இருந்தா, ஆனால் பரலோகத்திலே அவருக்கு தாயும் தகப்பனும் இல்லாதவர். මෙල්කිසෙදෙක්ට මව ඕ පියා නැහැ. යේසුස් වහන්සේටත් මව පියා නැහැ. ඒ කියන්නේ පොළවේ ඉපදින්ට මවෙක් පියෙක් සිටියා මිසක් ස්වර්ග රාජ්‍යය නැහැ. மெல்கிசதேக்கு வம்ச வரலாறு இல்லை, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் வம்ச வரலாறு இல்லை. මෙල්කිසෙදෙක්ට වංශයක් නැහැ. යේසුස් වහන්සේටත් වංශයක් නැහැ. மெல்கிசதேக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. මෙල්කිසෙදෙක්ට පටන් ගැනීමක් නැහැ, අවසානයක් නැහැ. ඒ වගේම යේසුස් වහන්සේටත් පටන් ගැනීමකුත් නැහැ, අවසානයකුත් නැහැ. அப்படியானால் இந்த மெல்கிசதேக்கு யாரு? එසේනම් මේ මෙල්කිසෙදෙක් කවුද? இது பெரிய ஒரு கேள்வி. මේක විශාල ප්‍රශ්නාර්ථයක්. அவருடைய அடையாளங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறார். ඔහුගේ ගුණාංග සලකුණු දෙස බලද්දී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ආකාරයටම සිටිනවා. அப்ப பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கு போல வந்தாரா? එහෙනම් පරණ ගිවිසුමේ යේසුස් වහන්සේ මෙල්කිසෙදෙක් ආකාරයට ආවාද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර நீங்க සහෝදරියනි, எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசிச்சு இப்படி யோசித்திருக்கிறீங்களோ, தியானித்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. කී දෙනෙක් මේ වචනේ කියවලා මේ ආකාරයට ඔබ මෙනෙහි කරලා තියෙනවද කියලා මම දන්නේ නැහැ. ஆனால் நான் மிச்ச காலமா இதை பற்றி தியானித்திருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இது பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசதேக்காக வந்தார் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன். ஆங்கிலத்திலே அதுக்கு கிறிஸ்டோபனி என்று சொல்லுவார்கள். මම මේක බොහෝ දවස් කල්පනා කරලා මෙල්කිසෙදෙක් ආකාරයට තමයි යේසුස් වහන්සේ ආවේ කියලා කිව්වා. ඉංග්‍රීසියෙන් ක්‍රිස්ටෝපර් කියලා කියනවා. ஆனால் නමුත් போன கிழமைக்கு முந்தின கிழமை அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு டெவின் எனக்கு சொன்னாரு, நீங்க மெல்கிசேதை பற்றி கொஞ்சம் படிச்சு கொடுங்க. ගිය සතියේ එපිට සතියේ දේශනාව අවසානයේදී ඩෙවින් ඇවිල්ලා කිව්වා මෙල්කිසෙදෙක් ගැන ටිකක් ඉගෙන ගන්න. அப்பதான் நான் இதை படிக்க தொடங்கினேன். ඉන්පසු මම මේක ඉගෙන ගන්න පටන් அப்ப ගත්තා. நான் ஒரு வசனத்தை கண்டேன். ඉන්පසු මම වචනයක් දුටුවා. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே ඒබ්‍රෝ පොතේ 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 8 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. கவனமாக இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ඔබ මේක සටහන් කරගන්න. மெல்கிசேதேக்கை பற்றி கூறப்படுகிறது, මෙල්කිසෙදෙක් ගැන කියා තිබෙනවා. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், තවද පියෙක්වත් මවෙක්වත් පෙළපතක්වත් දවස් පටන් ගැනීමක් නැති කෙනෙක්. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் දවස්වල පටන් ගැනීමකවත් ජීවිතේ කෙලවරවත් නැත්තා වූ
தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனா என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். මෙති මේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාට සමාන කරනු ලැබ නිතරම පූජ්‍යකෙක්ව පවතින්නේය. அப்ப இந்த வசனம் திட்ட தெளிவாக சொல்லுகிறது, එනම් මේ වචනේ පැහැදිලි ලෙස කියනවා தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் இருந்தான். දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාට සමානව සිටියේය. அப்படியானால் தேவகுமாரன் இல்ல. එසේනම් දේව පුත්‍රයාණන් නැහැ. மெல்கிசடேக்கு பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாக வரவில்லை. පරණ ගිවිසුමේ මෙල්කිසෙදෙත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ආකාරයට ආවේ නැහැ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாக தான் வந்தான். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට සමාන වූ කෙනෙක් ලෙසට තමයි அவன் ආවේ. இயேசு கிறிஸ்து அல்ல. ඔව් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නොව. அப்படியானால் இவன் யார்? එසේනම් ඔව් කවුද? தாயும் தகப்பனும் இல்லாதவன், මවෙක් පියෙක් නැති කෙනෙක්, முடிவும் துவக்கமும் இல்லாதவன், පටන් ගැනීමත් අවසානයක් නැති කෙනෙක්, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறவன், රොටි මිදී යුස ගෙනෙනව ஒரு පුත්‍රයා, ராஜா, ஒரு பிரதான ஆசாரியன். රජෙක් ප්‍රධාන පූජකෙක්. அந்த கேள்விக்கு விட தெரியாது. ඒ ප්‍රශ්නයට පිළිතුරු දන්නේ නැහැ. எப்படி? කොහොමද? நீங்க செத்து ඔබ මැරිලා பரலோகத்துக்கு போய் ස්වර්ගයට ගිහිලා ஆபிரகாமை சந்திச்சு, ආබ්‍රහම් අමුවෙලා இயேசுவை சந்திச்சு, යේසුස් වහන්සේ අමුවෙලා மெல்கிசதேக்கையும் சந்தித்து මෙල්කිසෙදෙක් நீ අම්බෙලා யாருடான்னு கேளுங்க. ඔබ කවුද කියලා අහන්න. அப்பொழுது சொல்லுவார். එවිටදී ඔව් කියයි. ஆமென். ආමෙන්. வேத வசனத்தின்படி දේව වචනේ நமக்கு අනුකූලව அந்த கேள்விக்கு பதில் இல்ல. අපිට ඒ ප්‍රශ්නයට පිළිතුරක් නැහැ. பழைய ஏற்பாட்டிலே மெல்கிசதேக் என்று ஒரு ராஜாவும் ஒரு பிரதான ஆசாரியனும் இருந்தான். அவனுக்கு தாயும் தகப்பனும் இல்லை, முடிவும் துவக்கமும் இல்லை, வம்ச வரலாறு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தார். இது தேவனுடைய ஒரு ரகசியம், எங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. පරණ ගිවිසුමේ මෙල්කිසෙද් කියලා රජෙක් හිටියා, ප්‍රධාන පූජකයෙක් හිටියා. ඔහුට පටන් ගැනීමත් අවසානයක් නැහැ. ඔහුට දෙමව්පියන් ඇත්තේ නැහැ. මොහුට සමාන කෙනෙක් නැහැ. මොහු මේ දෙවියන් වහන්සේගේ රහසක්ව තිබෙනවා. சரி, இந்த மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு என்னத்தை கொடுத்தார்? මෙල්කිසෙදෙක්ට ආබ්‍රහම්ට කුමක්ද දුන්නේ? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஒரு காரியத்தை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். රොටි සහ මිදියුස දුන්නා. එසේ නැත්නම් ආත්මික දෙයක් දීලා ආබ්‍රහම් ආශිර්වාද කරා. சோதோம் ராஜா ஆபிரகாம் என்ன சொல்றான்? நீ போய் சூறையாடின இந்த உலகத்துக்கு ஏதுவான பொருட்களை நீ வச்சுக்கொள்ளு. සෝදොම් රජ කුමක්ද කියන්නේ ආබ්‍රහම්ට මේ ඔබ අල්ලාගත්තා වූ මේ ලෝකයේ යුතු සම්පත්නම තියාගන්න. மெல்கிசதேக்கு ஆபிரகாமை ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வாதம் பண்ணுகிறான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை இந்த லௌகிக பொருட்களினால் ආශිර්වදිකරන්න. මෙල්කිසෙදෙක් ආබ්‍රහම්ට ආත්මික ලෙස ආශිර්වාද කරනවා. සෝදොමේ රජ ආබ්‍රහම ආර්ථික අතින් ආශිර්වාද කරනවා. இன்னைக்கு எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இந்த லௌகிக ஆசீர்வாதங்களுக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வேணாம்னு தள்ளுவீங்க? අද කී දෙනෙක්ද මේ ලෞකික ආශිර්වාදය උදෙසා ආත්මික ආශිර්වාදය එපා කියලා තබන්නේ? எத்தனை பேர்? இதுதான் சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை. අද සභාවේ තිබෙන විශාල ගැටලුව මේකයි. இன்னைக்கு சபையில கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏன் தேடுகிறார்கள்? අද සභාවේ කිතුනවා ඇයි යේසුස් වහන්සේ සොයන්නේ? இந்த லௌகீக காரியங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. මේ ලෞකික මේ ලෝකයේ තිබෙන ආශිර්වාදයන් ලබා ගැනීම සඳහා. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேட மாட்டார்கள். නමුත් ආත්මික ආශිර්වාදයේ උදෙසා දෙවියන් වහන්සේ සොයන්නේ නැහැ. நான் சொல்றது சரிதானே? මම කියන දේ හරි නේද? நம்முடைய தேவையெல்லாம் இந்த வயிற்றுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது கிடைச்சா போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். අපිට අවශ්‍ය කරන මේ බඩට, අපගේ නිවසට, අපගේ අවශ්‍යතාවයට මේක ලැබුණොත් ඇති. அல்லேலூயா, ආමේන්. ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய ஒரு வசனம் இருக்கு எபேசியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே. නමුත් සැබෑ කිතුණුවන් ඉගෙන ගන්න ඕනි වචනේ තියෙනවා එපිසි පොතේ 1වෙනි පරිච්ඡේදය. அதை படிக்க மாட்டார்கள். பாஸ்டர்மார் அதை பிரசங்கம் பண்ணவும் மாட்டார்கள். ඒක ඉගෙන ගන්නෙත් නැහැ, පාලකවරු දේශනා කරන්නේ නැහැ. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, එපිසි 1වෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදයේ කියනවා தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். තමාගේ පියවූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පියාණන් වහන්සේට ස්තුති වේවා. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய
சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். උන්වහන්සේ ස්වර්ගයට යුතු සියලු ආශිර්වාද තුලින් අපව ආශිර්වාද කර තිබෙනවා. எப்படி? කොහොමද? திருப்பி ஒருக்க வாசிக்கட்டா? නැවත මම කියවන්නද? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் පෞල්තුමා කියනවා எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே එපිස පොතේ முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදය. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். අපගේ පිය වූ දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. இன்னைக்கு நாங்க என்னத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? අපි අද කුමකටද ස්තුති කියන්නේ? ஆண்டவரே, நாங்க ஆண்டவரை பார்த்து வெகு நாளா ஜெபம் பண்ணி கொண்டு வந்து நமக்கு ஒரு கார் வேணும்னு. ස්වාමිනේ මම බොහෝ දවසක් යාඥා කරනවා මට කාර් එකක් අවශ්‍යයි කියලා. என்னுடைய ஒரு நண்பர் திடீர்னு என்னை சந்தித்து வந்தார். මාගේ මිත්‍රයා විගසින් මාව අමුවෙන්ට அவர் இந்த லீசிங் கம்பெனியில வேலை செய்கிறவர். ඔහු මේ ලීසින් කම්පැනි එකේ වැඩ කරනවා. அவர் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை திறந்து லீஸ் ஒன்று எடுத்து கொடுத்தார். அதனால் ஒரு கார் வாங்கினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔහු කන්න කොටගෙන මට ලීස් එකක් අරන් දුන්නා. ඒ තුලින් මම කාර් එකක් ලබා ගත්තා. ඒ නිසා දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. என்ன எப்படி பாக்குறீங்க? என்ன அது கர்த்தரிடத்தில் வர ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? ඒක ස්වාමින් වහන්සේගේ ආව ආශිර්වාදය කියලා அப்படி சொல்ற බලනවා. சாட்சியெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். එහෙම කියන සාක්ෂි මම අසා තිබෙනවා. நானே லீசிங்ல கார் வாங்கி பட்ட பாடு பாஸ்டர் கிருஷ்ணாந்தாக்கு நல்லா தெரியும். මම ලීසින් වල කාර් අරන් වින්ද දුක පාස ක්‍රිෂාන්තර அது උදලා. எப்படி அது கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்கும்? ඒක කොහොමද දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය වෙන්නේ? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, ஏமாந்து போக வேணாம். ඔබ රැවටෙන්න එපා. பவுல் என்ன சொல்லுகிறாரு? පෞල්තුමා කියනවා කුමක්ද? நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துட்டாரு. අපගේ පිය වූ යේසුස් වහන්සේ පුත්‍රයන් යේසුස් වහන්සේ තුලින් සියලු ආත්මික ආශිර්වාදය උන්වහන්සේ අපිට දීලා අමාරයි. அந்த ஆசீர்வாதம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு அதை தேடுங்க. ඒ ආත්මික ආශිර්වාදය කුමක්ද කියලා ඒක සොයා බලන්න. ஆவியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பாரு. ආත්මික ලෙස ඔබ ආශිර්වාදය ලබා තිබෙනවා නම් ලෝකෙට යුතු සියලු ආශිර්වාද දෙවියන් වහන්සේ අපට ලබා දෙයි. ஆமென். ආමේන්. வசனம் சொல்லுகிறது, වචනේ කියනවා நீங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்ல முந்தியே ஆண்டவருக்கு தெரியுமா உங்களோட தேவை என்ன? ඔබ ඔබගේ අවශ්‍යතාවය දෙවියන් වහන්සේට කියන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේ දැන සිටින ඔබට කුමක්ද අවශ්‍ය කියලා. அதை விட்டுட்டு அந்த வசனத்தை விசுவாசிக்காம ஆண்டவரே தாரும் 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 இயேசுவின் நாமத்தில் தாரும், உம்முடைய பாதத்தை நான் விட மாட்டேன், எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், சாப்பாடு வேணும், சோறு வேணும், சாம்பார் வேணும். ඒක අතහැරලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දෙන්න ස්වාමීනි ඔබ දෙන්නේ නැත්නම් මම අතහරින යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දෙන්න මට කෑම ඕනේ, කාර් එකක් ඕනේ, නිවසක් ඕනේ කියලා මේම ඔබ ලෑස්තියක් දෙනවා නම් அதை விட்டுட்டு ஆசீர்வாதங்கள், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடி ஆண்டவரே நீங்க எனக்கு வச்சிருக்கிறத என் கண்களை திறங்க, நான் அதை காணணும், அதை நான் அனுபவிக்கணும். நீங்க ஜெபம் பண்ண தொடங்கினா மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ඒක අතහැරලා ආත්මික ලෙස ස්වාමීනි ඔබ මට ලබා තිබෙන ආශිර්වාදය මම දැනගන්න ඕනේ, ආත්මික ආශිර්වාදය මාගේ ඇස් විවෘත කරන්න කියලා ඔබ උන්වහන්සේගේ ඉල්ලනකොට අනිත් දේවල් ඉබේම ඔබට ලැබෙනවා. சரி, இப்பொழுது ஆபிரகாம் நடுவுல நிற்கிறான். දැන් ආබ්‍රහම් මැද සිටිනවා. இந்த பக்கத்துல மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கையில வச்சுட்டு நிக்கிறாரு. මේ පැත්තේ මෙල්කිසෙදෙක් රොටි සහ මිදියුස අතේ තබාගෙන ඉන්නවා. இந்த பக்கத்துல சோதோமின் ராஜா சொல்லுகிறான், ஆபிரகாமே நீ இவ்வளவு தங்கம் வெள்ளி எல்லா ஜுவல்லரி ஆடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிற, அதெல்லாம் நீ வச்சுக்கிற. அவனுக்கு 2 ஆஃபர் இருக்கு பாருங்க. සෝදොම් රජ කියන ආබ්‍රහම් නුඹ ලබා තිබෙන සියලු සැප සම්පත් සියල්ල නුඹ ලබා ගන්න තියා ගන්න කියලා කියනවා. ඌට අවස්ථා දෙකක් තියෙනවා බලන්න. 2 ஆஃபர். අවස්ථා දෙකක් තිබෙනවා. ஒன்று ஆவிக்குரிய ஆஃபர், එකක් ආත්මික පැති ஒன்று ආශිර්වාදය, உலகத்துக்குரிய ஆஃபர். අනිත් එක ලෝකෙට යුතු நீங்க ආශිර්වාදය. எதை தேர்ந்தெடுப்பீங்க? ඔබ කුමක්ද ඔබ තෝරාගන්නේ? ஆவிக்குரிய ஆஃபர் என்ன? ආත්මික ආශිර්වාදය කුමක්ද? ரத்தம், மரணம், මරණය, உயிர்த்தெழுதல். ලේ, මලවුන්ගේ නැගිටීම. ஆனா இது නමුත් මේ පැති ආශිර්වාදය ஏற்கனவே ஆபிரகாம் சீமானா இருந்தான். ඊට ප්‍රථමයෙන්ම ආබ්‍රහම් සැප සම්පතෙන් පූර්ණ කෙනෙකුණා. டபுள் போர்ஷன் blessing. මේකත් ගත්තනම් දෙගුණයක් ආශිර්වාදයක්. சில பாஸ்டர்மார் ஜெபம் பண்றது நான் கேட்டிருக்கிறேன். සමහර පාලකරු ஆண்டவரே டபுள் போர்ஷன் blessing கொடுங்க. ස්වාමිනී මට දෙපංගුවක් ආශිර්වාදය දෙන්න. ஆபிரகாமுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, டபுள் போர்ஷன். ආබ්‍රහම්ට දෙපංගුවේ ආශිර්වාදයක් පැමුණා. நீங்க என்ன செய்வீங்க? ඔබ කුමක්ද කරන්නේ? அன்புள்ள கிறிஸ்தவ தேவனுக்கு பயந்த ஒரு வாலிப சகோதரனே, දෙවියන් වහන්සේට බය වූ කිතුණු සහෝදරයනි,
சொல்றதை கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට හසා ගන්න. ஏனென்றா இந்த சபையில திருமணம் முடிக்காத நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள். විවාහ නොවී සිටිනව පිරිමි අය මේ සභාවේ සිටිනවා. ஒரு பக்கத்துல ஒரு ஒரு சகோதரி நிக்கிறா, அவ தேவ பயம் உள்ளவள், ஆவியிலே நிரம்பின ஒரு நபர். தேவ வசனம் எல்லாம் அவங்க நல்லா தெரியும், கர்த்தருடைய பயம் இருக்குது. ஆனா அவ்வளவு அழகில்லை, கொஞ்சம் கருப்பு. එක පැත්තක ස්ත්‍රී සිටිනවා දිව්‍යන් වහන්සේගේ බලයෙන් පූර්ණව දිව්‍යන් වහන්සේ සේවය කරන්නා වූ ස්ත්‍රියෙක්. නමුත් ඒ ස්ත්‍රීට අලස්සන නැහැ. இந்த பக்கத்துல இன்னொரு சகோதரி நிக்கிறா, அவளும் சர்ச்சுக்கு வாரவ தான். මේ පැත්තේ තවත් සහෝදරිය සිටිනවා, ඈත් සභාවට එන කෙනෙක් තමයි. நல்லா லிப்ஸ்டிக் அடிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு லோ நெக் பிளவுஸ் போட்டு கீழே மினி ஸ்கர்ட் எல்லாம் போட்டு හොඳට ලිප්ස්ටික් ගාලා මේකප් දාලා කොටට කොටේ ඇඳගෙන வனஞ்சா கிரிஜா வளைஞ்சா நெலிஞ்சா மாதிரி இருக்கிறா. ඒ ආකාරයට සිටිනවා. நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ඔබ කාවද තෝරගන්නේ? ஹலோ, අලෝ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. ஆமென். ආමේන්. வாலிபரெல்லாம் யோசிக்கிறீங்க. இப்ப තරුණයන් කල්පනා කරනවා. மதர் ரோய் நல்லா யோசிக்கிறாரு. அவருக்கு கோவம் வருது, மூஞ்ச பார்த்தா தெரியுது. ඕට කෝපය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිරිවද සහෝදර සහෝදරියනි, ஆபிரகாமுக்கு வந்த சோதனையை பாருங்க. ආබ්‍රහම්ට ආව පරීක්ෂාව බලන්න. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது இந்த உலகத்துக்கு இதுவான ஆசீர்வாதங்கள் வேணுமா? ආත්මික ආශිර්වාදය ඕනේද නැත්නම් මේ ලෝකික ලෞකික ආශිර්වාදය ඕනේද? ஆபிரகாமுடைய பதில் என்ன தெரியுமா? ආබ්‍රහම්ගේ උත්තරය කුමක්ද? எல்லாரும் இதை கற்றுக்கொள்ளுங்க. මේක හැමදෙනාම ஏன்னா ඉගෙන நாங்க ගන්න. உலகத்துல இருக்கிறோம். අපි ලෝකයේ இந்த සිටින්නේ உலகம் ரொம்ப பொல்லாதது. මේ ලෝකේ නපුරුයි. இந்த உலகத்தின் ராஜா யாரு, அதிபதி யாரு? பிசாசு. මේ ලෝකේ රජ කවුද? යක්ෂයා. நல்ல கவர்ச்சியா இருக்கும். හොඳ ඔහුට ආකර්ෂවත් இப்போ තිබෙනවා. டெக்னாலஜி வந்திருக்கு பாருங்க. දැන් ටෙක්නොලොජි එක இந்த පැමිණ තියෙනවා. டெக்னாலஜிக்கு பின்னால இருக்கிறது சாத்தான். මේ ටෙක්නොලොජි එක පසුපස සිටින්නේ යක්ෂයා. டெக்னாலஜியும் ஆண்டவர் பாவிக்கிறாரு, இல்லன்னு நான் சொல்லல. நான் அதிகமா பாவிக்கிறது சாத்தான். ටෙක්නොලොජි එක දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන එක නැහැ කියන්නේ. නමුත් වැඩිපුර පාවිච්චි කරන යක්ෂයා. எப்படி பாவி வந்திருந்தா කෙසේද පාවිච්චි உங்களுடைய කරන්නේ? ஜெப வேளையும் வேத வசனம் வாசிக்கிறதையும் திருடுறதுக்கு அதை பாவிப்பான். ඔබගේ යාඥා කාලයත් දේවචනේ මෙනෙහි කිරීමේ කාලයත් සොරකම් කරන්න ඔහු පාවිච්චි කරයි. ஆதியாகமம் 14 அதிகாரம் 22 வசனத்திலே උත්පත්ති 14 වෙනි පරිච්ඡේදය. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. මම ආබ්‍රහම් පෝසත් කෙලෙමි නුඹ නොකියන පිණිස යෞවනයන් කෑදේ සහ මා සමග සිටියා මිනිසුන්ගේ කොටස ඇර නූල් පටක්වත් මිරිවැඩි පටක්වත් නුඹ සන්තක කිසි දෙයක්වත් නොගන්නෙමි. ආස පොළවත් හිමියෝ මහෝතම දෙවියෝ ස්වාමින් වහන්සේට මාගේ අත ඔසවා දිවුලෙමි. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. මෙවැනි මනුෂ්‍යයෙකුට දෙවියන් වහන්සේ ආත්මික ආශිර්වාදයේ පමණක් නොව ලෞකික මේ ලෝකෙට යුතු ආශිර්වාදයද ලබා දෙනවා. இன்றைக்கு சபைக்குள்ளே ஆபிரகாம்கள் எங்கே? අද සභාවන් තුළ ආබ්‍රහම් වරුන් කොහෙද? அவன் பேசுற வார்த்தைகளை பாருங்க. ඔව් කතා කරන වචන நீ බලන්න. என்னை பணக்காரனாக ஐஸ்வர்யவனாக மாத்துன்னு கதை வந்துடக்கூடாது. නුඹ මාව පෝසතේ කළා කියන වචනේ එන්ට හොඳ නෑ. அதனால நான் உன்னிடத்துல இருந்து ஒரு பின் கூடி எடுக்க மாட்டேன். නුඹගේ මම නූල් පොටක්වත් ගන්නෙ நீ නෑ. எல்லாத்தையும் கொண்டு போ. නුඹ හැම දෙයක්ම අරගෙන எனக்கு இந்த යන්න. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா போதும். මට මේ ආත්මික ආශිර්වාදය තිබුණොත් அவனுக்கு ඇති. அந்த நாட்களில் இயேசுவை பற்றி தெரியாது. ඔව්ට ඒ කාලේදී යේසුස් වහන්සේ ගැන ஆனா දන්නේ அவன் නෑ. அடையாளமாக கொடுக்கப்பட்ட அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அன்றைக்கு எடுத்துக்கொள்றான். නුඹ සලකුණක් ඔස්සේ දුන්න මිදි උස සහ රොටි ඔවුරු ගන්නවා. அதுதான் இன்றைக்கு பரதீசு ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. ඒක තමයි පාරාදීසිය ආබ්‍රහම්ගේ ඔඩොක්කුව කියලා කියන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරීනි, ஆபிரகாமாக மாறுவோமா? ආබ්‍රහම් වගේ වෙනස් இன்னும் වෙනවද? ஆபிரகாமுடைய காரியங்கள் அநேக இருக்குது, எல்லாம் சொல்ல இன்றைக்கு டைம் இல்ல. තවත් ආබ්‍රහම්ගේ බොහෝ දේවල් තියෙනවා කියන්ට அவனுடைய වේලාව මදි. விசுவாசத்தை பற்றி படிக்க வேண்டுமானால் ඔහුගේ ඇදහිල්ල ගැන ඉගෙන ගන්න இன்னும் ඕන. எத்தனையோ காரியங்கள் இருக்குது. තවත් බොහෝ දේවල් තිබෙනවා. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். නමුත් එක දෙයක් පමණක් මම ඔබට කියන්ට அது යනවා. சிலருக்கு கொஞ்சம் உரைக்கும். ඒක සමහර අයට රිදෙයිටි. சரி,
மெல்கிசடேக்கு வந்து ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்த பிறகு මෙල්කිසෙදේ කැවිලා ආබ්‍රාම්ට රොටි සහ මිදිවුස දුන්නයින් පසු ஆபிரகாம் என்ன பண்றாரு? ආබ්‍රාම් කොහොමද කරන්නේ? சொல்லுங்க, என்ன பண்றாரு? කියන්න කොහොමද කරන්නේ? தசம பாகம் கொடுக்கிறாரு. දසයෙන් කොටස දෙනවා. எப்படி? කොහොමද? தன்னிடல இருந்த எல்லா பொருட்களிலும் 10ல் 1 பங்கு எடுத்து மெல்கிசடேக்கு கொடுக்கிறாரு. තමා ළඟ තිබුණව සෑම සම්පත් වලින් දසයෙන් කොටසක් අරගෙන මෙල්කිසෙදේ පූජකවරයාට நான் ஒரு දෙනවා. கேள்வி கேட்கிறேன். මම ප්‍රශ්නයක් அவர் අහනවා. ஏன் கொடுக்கணும்? ඔව් ඇයි දෙන්න ඕනේ? ஏன் கொடுக்கணும்? ඇයි දෙන්න ඕනේ? கொடுக்க தேவையில்ல. දෙන්න අවශ්‍ය නැහැ. ஆனா ஒரு தேவனுடைய மனிதன், නමුත් දෙවියන් වහන්සේගේ දාසෙක්, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், දෙවියන් වහන්සේගෙන් තෝරාගත්ත වූ මිනිසෙක් அவனுக்கு எப்பொழுதும் கொடுக்கிற மனப்பான்மை தான் இருக்குமே ஒழிய எடுக்கிற மனப்பான்மை இருக்காது. ඔහුට නිතරම දෙන්නව හදවතක් තියෙනවා මිසක් ගන්නව හදවතක් ඔහු තුල නැහැ. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தின தெய்வமாக தான் இருப்பாங்களே, கன தெய்வமாக இருக்க மாட்டாங்க. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයන් සියල්ල දින දෙවියෝ වෙනවා ගණ දෙවියෝ නෙවෙයි. ஆமென். ආමේන්. ஆபிரகாம் பாருங்க, ආබ්‍රහම් බලන්න அவ்வளவு ஐஸ்வர்யத்துல එච්චර සැප සම්පත් තිබිලා 10ல் 1 பங்கு எடுத்து மெல்கிசடேக்கு கொடுக்கிறான். மெல்கிசடேக்கு யாரு? ஒரு ராஜா, ஒரு பிரதான ஆசாரியன், இவனை ஆசீர்வதித்த ஒரு நபர். ආබ්‍රහම් මොනවද කරන්නේ? තමාට තිබුණා සියලු සැප සම්පත් වලින් දසයෙන් කොටසක් අරගෙන මෙල්කිසෙදේට දෙනවා. මෙල්කිසෙදේ කවුද? රජෙක්, පූජකයෙක්, මොව ආශිර්වාද කරපු அப்ப තැනැත්තෙක්. இந்த 10ல் 1 பங்கு தசமாபாகம் கொடுக்கிற கொள்கை யாரு கொண்டு வந்தது? මේ දසයෙන් කොටස දෙන්නාවූ මේ ගතිගුණේ කවුද ගෙනාවේ? ஆபிரகாம் கொண்டு வந்தான். ආබ්‍රහම් ගෙනාවා. ஆபிரகாம் கொண்டு வந்ததை தேவன் அங்கீகரித்தார். ආබ්‍රහම් ගෙනාපු දේ දෙවියන් වහන්සේ ඒක ලබා ගත්තා. தேவன் அதை அங்கீகரித்தபடினாலே மோசையின் காலத்திலே சட்டமாக கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் 10ல் 1 வீதம் கொடுக்கணும். கொடுக்காட்டி மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல கர்த்தருடைய சாபம் வரும்னு சொல்லிட்டாரு. ආබ්‍රහම් මෙසේ කරපු නිසා මෝසෙස්ගේ කාලේ දෙවියන් වහන්සේ නියෝගයක් ලෙස ඒක ඇති කරා දසයෙන් කොටසක් දෙන්න ඕනේ නැත්නම් දෙවියන් වහන්සේ ඊට විරුද්ධව සිටිනවා කියලා. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுடைய தசம பாகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சட்டமாக மாற்றினது உண்மை. ஆனால் ஆபிரகாமுடைய தசம பாகத்தை அவர் நிராகரிக்கவில்லை. ආබ්‍රහම්ගේ දසයෙන් කොටස උන්වහන්සේ එපා කරේ නැහැ. ආබ්‍රහම්ගේ දසයෙන් කොටස ඊශ්‍රායෙල් සෙනගට නියෝගයක් ලෙස පළ කළා. ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். அது பழைய ஏற்பாடு என்று சில சொல்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ආබ්‍රහම් දසයෙන් කොටස දුන්නා. ඒක පරණ ගිවිසුම කියලා කියන්නවෝ කිතුණුවන් සිටිනවා. ஆனா கலாத்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே නමුත් ගලාති 3 වෙනි පරිච්ඡේදයේ 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 8 වෙනි පදයේ කියනවා ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ඇදහිල්ලේ මුණ්ඩ එතන 3:7 கலாத்தியர். ඉතින් නුඹලා ඔවුන් මුණ්ඩේලා வெட்ட பாருங்க. சொல்லுங்க சரி, நீங்க சொல்லுங்களே. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ඇදහිල්ලේ පුත්‍රයන් කවුද? ඔවුන් ආබ්‍රහම්ගේ පුත්‍රයන් කියලා ඔබ இப்ப දැනගන්නේ. நீங்க விசுவாச வாழ்க்கை வாழ்கிறீர்களானால் இந்த வசனத்தின்படி நீங்க ஆபிரகாமுடைய ஒரு பிள்ளை. ඔබ ඇදහිල්ලේ ජීවිතයක් ගත කරනවා නම් මේ වචනය අනුව ඔබ ආබ්‍රහම්ගේ දරුවෙක්. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ගලාති 3 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදය. 29 වෙනි පදය. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருப்பீர்கள். ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේගේ නම් නුඹලා ආබ්‍රහම්ගේ වංශයේද පොරොන්දුවේ ලෙස උරුමකාරයෝද වන්න හොය. அப்ப நாங்க எல்லாம் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். එසේනම් අපි කවුද? ආබ්‍රහම්ගේ දරුවන්.
ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். ආබ්‍රාම් දසෙන් කොටස දුන්නා. அவனுடைய மகன் ஈசாக்கு தசமபாகம் கொடுத்தான். ඔහුගේ පුත්‍ර ඊසක් දසෙන් කොටස அவனுடைய දුන්නා. பேரன் யாக்கோபு தசமபாகம் கொடுத்தான். ඔහුගේ මුනිපුරා යාකෝබ් දසෙන් කොටස දුන්නා. அப்படியானால் அவனுடைய சந்ததியில வருகிற நீங்களும் நானும் தசமபாகம் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? එසේ නැත්නම් උන්වහන්සේගේ වංශයේ ඔවුන්ගේ වංශයේ එන්නා ඔබත් මමත් දසෙන් කොටස දෙන්න ඕනේද එපාද? சிலருக்கு இப்போ கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன பால் போட்டாலும் நான் பெட் பண்ணுவேன். සමහර අයට ප්‍රශ්න එනවා. නමුත් ඔබ මොන බෝල් දැම්මත් මම බැට් කරනවා. ஆமென். ආමේන්. சரி, இப்ப ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தபடினால நாங்க தசமபாகம் கட்டணும்னு நான் சொல்லிட்டேன். මම කිව්වා ආබ්‍රාම්ගේ වංශයෙන් අපි ආපු නිසා අපි දසෙන් කොටස ගෙවන්න ඕනේ කියලා කිව්වා. அது எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது பாருங்க. அவருடைய ஜனங்களுக்கு சட்டமாக மாத்தி அதை சொன்னாரு, நீ கொடுக்காட்டி சபிக்கப்பட்டுவான்னு சொன்னாரு. ඒක කොච්චර දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වුණාද කියලා බලන්න. ඒක උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ සෙනඟට නියෝගයක් ලෙසට දීලා ඒක දුන්නේ නැත්නම් නුඹට සාප වේවා කියලා කිව්වා. எபிரேயர் புத்தகம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில இல்ல, புதிய ஏற்பாட்டில. ඒබ්‍රෝ පොත කොයිද තිබෙන්නේ? පරණ ගිවිසුමේ නෙමෙයි අලුත් ගිවිසුමේ. எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே புதிய பாட்டுல அதை எழுதினவர் நான் நினைக்கிறேன் பவுல் தான் எழுதினார்னு அவர் சொல்லுகிறாரு. ඒබ්‍රෝ පොත පවුල් තුමා තමයි ලිව්වේ කියලා මම හිතනවා. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரியில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையிலே தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். அன்றியும் மெல்கிதேசுக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சொல்றார்? ඔබ අහුම්කන් දෙන්න මොකද්ද කියන්නේ නම්? மோசையின் ஆபிரகாமுடைய பேரனான யாக்கோபு, ආබ්‍රාම්ගේ මුනිපුරා වෙන යාකෝබ්, அவனுடைய 12 புதல்வர்களிலே ஒரு புதல்வன் பேர் லேவி. ඔහුගේ දරුවන් 12 දෙනාගේ එකම පුත්‍රයෙක්ගේ ලේවි නම. அந்த லேவியிலிருந்து ஒரு கோத்திரம் வருது, லேவி கோத்திரம். ඒ ලේවිගෙන් ගෝත්‍රයක් පැමිණෙනවා, ලේවි ගෝත්‍රය. மோசையின் காலத்திலே ஆண்டவர் மோசைக்கு சொன்னார், லேவி கோத்திரம் மாத்திரம் தசமபாகம் கொடுக்க கூடாது, அவர்கள் தசமபாகம் மாத்திரம் வாங்கணும் மற்ற கோத்திரத்தார்கள். ආබ්‍රාම්ගේ කාලේ දෙවියන් වහන්සේ කිව්වා ලේවිගේ ගෝත්‍රය විතරක් දසෙන් කොටස දෙන්න ඕනේ නැහැ. ඒ ගෝත්‍රය විතරක් දසෙන් කොටස ඔවුන්ට දෙන්න ඕනේ කියලා කිව්වා. இப்ப லேவி கோத்திரத்துடைய உத்தியோகம் என்ன? அவர்கள் ஆலயத்திலே ஆசாரியர்கள் ஆனபடினால மற்றவங்க எல்லாம் தசமபாகம் வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். ලේවි ගෝත්‍රයේ රක්ෂාව කුමක්ද? ඔව් පූජකවරු ඔවුන් දසෙන් කොටස දෙන්න ඕනේ නැහැ. අනිත් අය ඔවුන්ට දසෙන් කොටස දෙන්න ஆனால் ඕනේ. இந்த எபிரேய புத்தகத்தை எழுதினவர் 7ஆம் அதிகாரத்தை எழுதினவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? නමුත් ඒබ්‍රෝ අත්වෙනි පරිචය ලිව්වා වූ කෙනා කුමක්ද කියන්නේ කියලා දන්නවද? ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது ආබ්‍රාම් දසෙන් කොටස දෙන විටදී லேவி என்கிறவன், அதாவது ஆபிரகாமுடைய பேரனுக்கு பிறந்த லேவி என்கிறவன் ஆபிரகாமுடைய சரீரத்தில் இருந்தான். ආබ්‍රාම්ගේ මුනිපුරා වෙන ලේවි කියනවා ඔහුගේ ශරීරයේ ඔහු සිටියා. விளங்குதா எல்லாருக்கும்? ඔබට තේරුණාද? இது நான் சொல்லல, මේක මම කිව්වේ නෑ. எபிரேய புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்திற்கு வாசிச்சு பாருங்க. ඒබ්‍රෝ අත්වෙනි පරිච්ඡේදයේ සිට ඔබ කියවා බලන්න. புதிய ஏற்பாட்டு புத்தகம் අලුත් ගිවිසුම් පොත என்ன சொல்லப்படுகிறது? කොහොමද කියන්න ලබන්නේ? ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபுக்கு பிறந்த லேவி, ආබ්‍රාම්ගේ මුනිපුරා වෙන යාකෝබ්ට උපන් ලේවි, அவனுடைய கோத்திரத்தார் இப்பொழுது தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, தசமபாகம் வாங்குற ஆசாரிகளாக இருக்கிறார்கள். ඔවුන් දැන් දසෙන් කොටස ඒ ගෝත්‍රයේ දසෙන් කොටස දෙන්නේ නැහැ, දසෙන් කොටස ගන්නව ගෝත්‍රයා. அந்த கோத்திரத்தின் தகப்பனாய் இருக்கிற லேவி என்கிறவன், ඒ ගෝත්‍රයේ පියා වෙන ලේවි ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது பிறக்கவில்லை, ආබ්‍රාම් දසෙන් කොටස දෙන විටදී ඔහු ඉපදුනේ නැහැ. ஆனால் ஆபிரகாமுடைய சரீரத்தில் இருக்கிறான். නමුත් ආබ්‍රාම්ගේ ශරීරයේ සිටියා. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது? නමුත් දේව වචනේ කුමක්ද කියන්නේ? ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் பொழுது ආබ්‍රාම් දසෙන් කොටස දෙන විටදී அவனுடைய பேரனுடைய மகனானிய லேவியும்
தசம பாகம் கொடுத்தானா. ඔහුගේ මුණුපුරා වන ලේවීද දසෙන් කොටස දුන්නා. அதுல இருந்து என்ன தெரிய வருது? ඒකෙන් කුමක්ද තේරෙන්නේ? நீங்க தசம பாகம் கொடுத்தா ඔබ දසෙන් කොටස දුන්නොත් உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளும் ඔබ තුලින් ඔබගේ දරුවන්ද உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ඔබගේ දරුවන්ගේ அந்த දරුවන්ද பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் ඒ දරුවන්ට ඉපදිනව அந்த දරුවන්ද முழு சந்ததியுமே ඒ මුළු ஆண்டவருக்கு உங்கள் மூலமாக தசம பாகம் கொடுக்கிறார்கள். ඒ මුළු වංශයම ඔබ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේට දසෙන් කොටස இது දෙනවා. என்னுடைய கற்பனை இல்ல, இது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு கற்பனை, ஒரு சட்டம். මේක මගේ මනංකල්පිත දෙයක් නෙමෙයි. මේ ඒබ්‍රෝ පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ ලියා තිබෙනව දෙයක්. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර இதுதான் සහෝදරියනි. தசம பாகத்தின் வல்லமை. මේක තමයි දසෙන් කොටසේ බලය. நீங்க கொடுக்கிறது மாத்திரமல்ல, ඔබ දෙන්නව පමණක් නොව உங்களுக்கு பின்பதாக வரப்போகிற சந்ததியும் தசம பாகம் கொடுக்குது. அப்படியானால் தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ඔබට පසුව එන්නව වංශයේද වංශක් ගතවද ඔවුන් දසෙන් කොටස දෙනවා. එනම් උන්වහන්සේ ඔවුන්වත් ආශිර්වාද කරනවා. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி எனக்கு என்ன. ඔබ විශ්වාස කළත් නැතත් මට කමක් நான் சிறு பையனா இருக்கும் பொழுது நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு எங்க அம்மா 2 ரூபா கொடுப்பாங்க கேன்டீன். මම කුඩා ළමයෙක් සිටින විදිහදී මම පාසල් යන විදිහදී கொடுத்துட்டு சொல்லுவார் 20% தொடாத, රුපියල් 2ක් දෙනවා 720ක් අත ගසන්න එපා කියලා කියනවා. 20% ஆண்டவருக்கு. 720 දෙවියන් වහන්සේට. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරී. இதுதான் தசம பாகத்தின் வல்லமை. මේක තමයි දසෙන් කොටස බලය. இது ஆபிரகாம் தொடங்கினது. මේක ආබ්‍රහම් පටන් ගත්තේ. இது மோசேயின் காலத்துல தொடங்கினதல்ல. මේක මෝසස්ගේ කාලේ පටන් ගත්ත දෙයක් இது නෙවෙයි. ஆபிரகாம் தொடங்கினது, ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டார். ආබ්‍රහම් පටන් ගත්තේදී දෙවියන් වහන්සේ ඒක බාර ගත්තා. சரி, கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். අපි ටිකක් අලුත් ගිවිසුමට එමු. இப்ப நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன் தெரியும் தானே? මම කුමක්ද ඔබට කියා තිබෙන්නේ කියලා දන්නවනේ. உண்மையாக கிறிஸ்தவனானால், தேவனை பின்பற்றுகிறானால் கட்டாயமாக தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டி சாமி, அது தேவ வசனம். ඔබ කැමතියෝ නැති වුණත් ඔබ කිතුනුවෙක් නම් අනිවාර්යයෙන්ම දසෙන් කොටස දෙන්න ඕනේ. சிலர் நினைப்பீங்க இந்த பாஸ்டர் லம்பட் வந்து எங்கட பணத்தை எல்லாம் அடிக்க போறாரு. සමහර අය සිතනවා පාසල ලැම්බට අපේ මුදල් වලට ගන්න යනවා. நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன, ඔබ මොනවා සිතුවත් நான் මට කමක් பைபிள்ல இருக்கிறத உங்களுக்கு சொல்லுறேன். මම බයිබලයේ තියෙන දේ ඔබට அல்லாவிட்டா ஒரு நாள் போய் அவருக்கு முன்பு அணிக்கும் பொழுது அவர் கேட்பார், நீ ஏன் சொல்லல? එසේ නැත්නම් දෙවියන් වහන්සේ ඉදිරි කියලා මං සිට ගන්න විදිහට උන්වහන්සේ අසයි කිව්වේ නැති சகோதரிகளே, කියලා. සිනිවද සහෝදර සහෝදරී. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டு பயப்பட்டு இருக்க முடியாது. මේකට ලැජ්ජා වෙලා බය වෙලා ඉන්න බෑ. சத்தியத்தை சத்தியமாக பேசணும். සැබෑව සැබෑ ලෙස කතා කරන්න ඕනේ. சரி, அந்த புதிய ஏற்பாட்டுல இருக்குதான்னு கேட்கிற கில்லாடிகளுக்காக අලුත් කිසිම තිබෙනවද කියලා අසන්නව අය இங்க උදෙසා. வேடிக்கையான காரியம் என்னன்னா, විනෝදාත්මක දෙයක් කොහොමද நான் නම් சொல்றத குறித்து கொஞ்சம் மனவருத்தப்படாதீங்க. මම කියන දේ ඔබට දුක් වෙන්න நல்ல එපා. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிற பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் சிலர் கேட்பாங்க, ආත්මිකව අන්‍ය භාෂාව කතා කරන්නා වූ කිතුණුවන් අසනවා. ஓ தசமபாகம் கொடுக்கணுமா காணிக்க கொடுக்கணுமா? දසින් කොටස දෙන්න ඕනද පඳුරු දෙන්න ඕනද? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்பேன், මම ඔබගෙන් එක ප්‍රශ්නයක් අහනවා. சோறு தான் திங்கிறீங்களா அது புல்லு திங்கிறீங்களா? ඔබ බත් කනවද නැත්නම් තෘණ කනවද? ஆமென். ආමේන්. சரி, கொஞ்சம் கோபம் பொத்திக்கிட்டு வருது, பரவாயில்ல. ටිකක් කෝපෙ ඉපිලීගෙන එනවා. மத்தேயு 23:23லையும் මතේ 23 இதுல வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? විනෝදාත්මක දේ කුමක්ද නම් எனக்கு பர்சனலா தெரியும், சில லீடர்ஸ் இருக்கிறாங்க, මම පෞද්ගලිකව දන්නවා ලීඩර්ස් ඉන්නවා. ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, සෙනගට කියනවා தசமபாகத்தை போடு, காணிக்கையை போடு. දසින් කොටස දෙන්න පඳුරු ஆனா දෙන්න. அவன் 5% போட மாட்டான். නමුත් ඔව් 7-5 දාන්න. எனக்கு சிரிப்பா இருக்கும் உங்களுக்கு. මට ඉනයි. நான் பேப்பேன், ஆண்டவரை இவெல்லாம் உங்க முன்னுக்கு வந்து நிற்கும் பொழுது எப்படி கணக்கு கொடுப்பான்? මම ආනවා ස්වාමිනී මොව් ඔබ ඉදිරි ඉන්න විදිහට කොහොමද මොව් ගණන් දෙන්නේ? அநேக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் தசமபாகத்தை போடு, ஆனா அவன் கொடுக்கவே மாட்டான். බොහෝ කිතුණුවන් කියන දසින් කොටස දාන්න කියලා නමුත් ඔව් දාන්නේ නැහැ. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சேவை செய்தாங்க, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க. අවුරුදු ගානට ප්‍රථමයෙන් ගණනයක් කරලා சபையிலே, கிறிஸ்தவ சபையிலே 80% தசமபாகம் கொடுக்காதான். කිතුණු සභාවේ 80%ක් දසින් කොටස දෙන්නේ නැහැ. அதனால்தான் இன்றைக்கு சபையில தேவைகள் இருக்கவங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்ன உடனே 80% கை மேல போகும். එම නිසා තමයි සභාවල අවශ්‍යතාව තියෙන අත උස්සන කියන විදිහදී 100 சாரி கைகள் மேல போகும். அந்த மேல உயர்த்தப்பட்ட கைகளிலே 80% பண பிரச்சனை இருக்கும். අත ඔසවන්න කියලා කියනවා. අත ඔසවන අයගෙන් 80%ක් මුදල් ප්‍රශ්න ඇති අය. ஆமென். ආමේන්.
அவ எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சரி வராது. தசமபாகம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 6 மாசத்துல எல்லாம் மாறிடும். ඔබ මොනා කරත් හරියන්නේ නැහැ. ඔබ දසින් කොටස දෙන්න පටන් ගන්න මාසය හැම දෙයක්ම හරියනවා. நான் இதெல்லாம் பகிர்ந்து கொள்றது நம்முடைய மட்டக்குழிய சபையில பண தேவை இருக்குன்றதுக்காக இல்ல. මම මේ දේ බෙදා ගන්න අපේ මටකුළි සභාවේ මුදල් අවශ්‍යතාවය තිබෙනවා நமக்கு කියන නිසා. பணம் எக்கச்சக்கமா இருக்கு. අපිට මුදල් අවශ්‍යද ගණන් තිබෙනවා. ஆமென். ආමේන්. நமக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நல்லா நித்திரை கொண்டு எழும்புறதுக்கு பணம் இருக்கு. අපි හැම දවසම කාලා නිදාගෙන නැගිටින්න මුදල් තියෙනවා. உங்களுடைய பணம் எங்களுக்கு வேணாம். ඔබගේ මුදල් අපිට එපා. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தின்படி நீங்க செய்யணும். නමුත් ඔබ ආශිර්වාදය ලබා ගන්නට ඕනේ නම් දේව වචනේ අනුභව කරන්න ඕනේ. சரி, புதிய ஏற்பாட்டுல අලුත් ගිවිසුමේ மத்தேயு 23:23 லூக்கா 11:42 ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயரை பார்த்து தசம பாகத்தை கொடுங்க. මතේ පොතේ මාක් තුපේ යේසුස් වහන්සේ පරිසිවරුන් බලා කියනවා දසෙන් කොටස දෙන්න කියලා. சில சொல்லுங்க, அந்த பாஸ்டர் நீங்க அகப்பட்டி கொண்டீங்க தானே, பிடிப்பட்டி கொண்டீங்க தானே, பரிசேயருக்கு தானே சொன்னாரு, நமக்கு சொல்லல. පාස්ටර් ඔබ අපි අල්ලා ගත්තා. අපිට නෙමෙයි පරිසිවරුන්ට නේ කිව්වේ. அப்படி சொல்றீங்களா? එහෙම කියනවද? பாஸ்டர் అవునానేද යේසුස් වහන්සේ කිව්වේ පරිසවරුන්ට, සභාවට කිව්වේ නෑනේ. மத்தேயு 5:20 ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? මතේ 5 වෙනි පරිච්ඡේදය 20 දෙවියන් වහන්සේ කුමක්ද කිව්වේ දන්නවද? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். මක්නිසාද නුඹලාගේ ධර්මිෂ්ඨකම ලියන්නන්ගේ පරිසිවරුන්ගේ ධර්මිෂ්ඨකමට වැඩි නොවේ නම් නුඹලා කිසිතේ ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු නොවන්නේයයි නුඹලාට කියමි. எப்படி? කොහමද? வேதபாரகர்களும் ලියන්නන්ගෙන්ද பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் පරිසිවරුන්ගේ ධර්මිෂ්ඨකමද உங்கள் நீதி නුඹලාගේ ධර්මිෂ්ඨකම அதிகமாயிராவிட்டால் වැඩි නොවී නම් பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු නොවන්නේයයි නුඹලාට කියමි. அப்ப அவர்கள் தசமபாகம் கொடுத்து, அதாவது பரிசேயர் தசமபாகம் கொடுத்து நீதி செய்வார்களானால் පරිසිවරු දසෙන් කොටස දීලා ධර්මිෂ්ඨකම කරනවා නම් நாங்கள் நீதிமானா இருக்கிறதுக்கு நாங்களும் தசமபாகம் கொடுக்கத்தானே வேண்டும். අපි ධර්මිෂ්ඨයන් වීමට අපි දසෙන් කොටස දෙන්නම ඕනේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, உண்மையான கிறிஸ்தவர்களானால் සැබෑ කිතුණුවන් නම් தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும். දසෙන් කොටස දෙන්නම ඕනේ. அதுதான் மினிமம். ඒක තමයි උපරිම. அது 2 ரூபாயா இருக்கலாம், 10 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1 லட்சம் இருக்கலாம், 1 மில்லியனா இருக்கலாம். அந்த தொகை அல்ல, ஆனா இருதயத்தின் மனப்பான்மை. අපි දෙන්නව ගණන නෙමේ, 2 සිට 10,000 ලක්ෂයක් වෙන්න පුළුවන්. ඒ ගණන නෙමේ, අපගේ අදවත තමයි උන්වහන්සේ බලන්නේ. தசமபாகம் கொடுக்காமல் பேங்க்லயும் அங்கேயும் இங்கேயும் சேர்த்து வச்சால் දසින් කොටස නොදී බැංකුවෙත් ඒ මේ ඔබ ඉතුරු කරලා තිබ්බොත් அந்த பணத்துல டாக்டருக்கு கொடுப்பீங்க அல்லது லாயருக்கு கொடுப்பீங்க. சொல்லுங்க. ඒ මුදල් වලින් ඔබ එසේ නැත්නම් ඩොක්ටර් දෙනවා නැත්නම් ලෝයර්ට දෙනවා. அல்லாவிட்டால் එසේ නැත්නම් உங்களுடைய கார் ரிப்பேர் ஆகி ரிப்பேருக்கு கொடுப்பீங்க. ඔබගේ කාර් එක රිපෙයාර් වෙලා රිපෙයාර් එකට දෙනවා. அல்லது வீடு கூரை உடைஞ்சு அந்த ரிப்பேருக்கு அந்த பணம் போகும். එසේ නැත්නම් ඔබගේ නිවස මාල කැඩිලා ඒ රිපෙයාර් වලට அது සල්ලි. ஒண்ணும் நடக்காட்டி திருட வந்து திருடிட்டு போயிடும். එසේ කිසිම දෙයක් සිදු වුණොත් සොරා ඇවිල්ලා සොරකම් කරගෙන යයි. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அமைதியா இருக்குது. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறான்னு அறிகுறி அதுதான். ඔබ නිශ්ශබ්දව සිටින ස්වාමීන් වහන්සේ බේස්තන ඉන්න එකට සලකුණේයි. சரி, இது அப்போஸ்தலர்கள் இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க. මේ පේරිතවරු මේ පඬුරුද දසෙන් කොටස වෙන විදියට ගෙන எனக்கு යනවා. தெரியும். මම දන්නවා. சிலருக்கு அப்போஸ்தலர்கள் தசம பாகத்தை பற்றி பேசினாங்களா? සමහර අය සිතනවා පේරිතවරු දසෙන් කොටස ගැන කතා කරාද? சிலருக்கு அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்ப සමහර අයට ඒ ප්‍රශ්නාර්ථය පැමිණෙනවා. ஏன் பவுல் சொல்லல, ஏன் பேதுரு சொல்லல? ඇයි පෞල්තුමා පේදුරුතුමා කිව්වේ නැත්තේ? பவுலும் பேதுரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? පෞල් පේදුරු කුමද කිව්වේ? சொல்லட்டா? කියන්නද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, இந்த பவுல் புதிய ஏற்பாட்டை வேற லெவல், அவரோட ஸ்டாண்டர்டை கொஞ்சம் உயர்த்துறாரு. පෞල්තුමා අලුත් ගිවිසුමේ ඔහුගේ තත්ත්වය ටිකක් උසස් කරනවා. இப்ப இயேசு என்ன சொன்னாரு? දැන් යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? பழைய ஏற்பாட்டுல நீ கொலை செஞ்சா பாவம், පරණ ගිවිසුමේ නුඹ මිනි මැරුවොත් පාපයක්. புதிய ஏற்பாட்டில் நீ உன் சகோதரனை வெறுத்தால்
அது கொலைக்கு சமம். අලුත් ගිවිසුමේ නුඹගේ සහෝදරයන්ට වෛර කරොත් ඒක මිනි මැරීමට සමානයි. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியோட படுத்தால் அது விபச்சாரம். පරණ ගිවිසුමේ ස්ත්‍රී සමග සයනය කරොත් වෛශ්‍යකම. புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து விட்டார். අලුත් ගිවිසුමේ එක ස්ත්‍රී දෙස රාගයෙන් බැලුවත් ඈ සමග නුඹ වෛශ්‍ය කළා කියන අර්ථයයි. அப்ப பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே அதாவது சபையின் காலத்திலே ஸ்டாண்டர்டை உயர்த்துகிறார். එසේනම් පවුල්තුමා අලුත් ගිවිසුමේ ඔහුගේ තත්ත්වය ටිකක් උසස් இப்ப කරනවා. அடித்தளம் என்ன? ඒක යටිතලිය කුමක්ද? 10% தசம பாகம் அது கட்டாயமா கொடுக்கணும். දසයෙන් කොටසක් ඒක අනිවාර්ය දසයෙන් කොටස දෙන්න ඕනේ. பவுல் அப்போஸ்தலன் அதை கொஞ்சம் உயர்த்துகிறாரு. පවුල්තුමා ඒක ටිකක් උසස් කරනවා. கொஞ்சம் உயர்த்தல நல்லா உயர்த்துறாரு. ටිකක් கர்த்தருக்கு නෙමෙයි ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි හොඳටම උසස් කරනවා. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ඔව් කුමක්ද කියන්නේ? வாசிப்போம் 2 கொரிந்தியர் 2 කොරින්ති 9 அதிகாரம் 9 වෙනි පරිච්ඡේදය 6, 7, 8 வசனங்கள். 6 8 පද. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். මසුරු ලෙස වපරන්නා මසුරු ලෙස කපා ගන්නේය. නොමසුරු වපරනා නොමසුරුව කපා ගන්නේය. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරන්න. பவுல் சொல்றாரு, පවුල්තුමා කියනවා நீ சிறுக கொடுத்தா சிறுக தான் அறுப்பாய், නුඹ ටිකක් දුන්නොත් ටිකක් කපා பெருக ගන්නේය. கொடுத்தா பெருக அறுப்பாய். වැඩියෙන් දුන්නොත් වැඩිය කපා ගන්නේය. அப்படியானால் එසේනම් தசம பாகம் தான் ஆகவே லோவஸ்ட், குறைஞ்சது. දසම කොටස තමයි ඊටම අඩු එක. தசம பாகத்தை மாத்திரம் கொடுத்தால் දසයෙන් කොටස විතරක් දුන්නොත් கொஞ்சம் தான் அறுவடை செய்வீங்க. ටිකක් තමයි ඔබ නෙලා ஆனா ගන්නේ. தசம பாகத்தை விட கூட கொடுத்தால் නුඹ දසයෙන් කොටසට වඩා වැඩිපුර දුන්නොත් பெருக அறுவடை செய்வீர்கள். වැඩිපුර නුඹලා නෙලා ගන්නේය. 7 வசனத்திலே சொல்லுகிறார், 8 වෙනි පදයේ කියනවා அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். කනගාටුවෙනවත් ඕනෑකමිනවත් නොව එක් එක්කෙනා තම තමාගේ සිතින් නියම කරගෙන ලෙස දේවා මක් නිසාද සතුට සිටින් දෙන්නාට දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන සේක. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, தசம பாகத்தையே ஆண்டவர் அங்கீகரித்தாரானால் දසයෙන් කොටස උන්වහන්සේ පිළිගත්තා නම් உற்சாகத்தோடும் සතුට සිතින්ද சந்தோஷத்தோடும் උත්සාහවන්ත ලෙසින්ද கொடுக்கிறதுல ஆண்டவர் எவ்வளவு பிரியமா இருப்பார். දෙන්නව කෙරේ උන්වහන්සේ කොච්චර දුරට ප්‍රිය වෙනවද? ஆமென். ආමේන්. கொடுத்து பாருங்க දීලා බලන්න என்ன நடக்குது. කුමක්ද සිදු වෙන්නේ? அடுத்த வசனம், ඊළඟ පදය மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், තවද නුඹලා සියලු දේවලදී எப்படி எல்லாவற்றிலும் සියලු දේවලදී எப்பொழுதும் නිතරම சம்பூர்ணமுடையவர்களாயும் පූර්ණකම ලැබ சகலவித நற்கிரியைகளினாலும் සියලු යාපත් ක්‍රියා සඳහා பெறுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக පූර්ණව සිටින පිණිස தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். නුඹලාට සියලු අනුග්‍රහ වැඩි කර දෙන්න දෙවියන් වහන්සේ පුළුවන් ඒ ඇටියට. என்ன நடக்குது? කොහොමද සිදු எவ்வளவு වෙන්නේ? அதிகமா கொடுக்கிறீங்களோ ඔබ කොච්චර අධික ලෙස දෙනවද? அவளுக்கு அதிகமா கிருபை ஆண்டவர் தருவாராம். එච්චර අධික ලෙස කරුණාව දෙවියන් වහන්සේ දෙනවා. நான் சொல்லல, මම කිව්වේ නෑ. வசனம் சொல்லுது. දේ වචනේ කියනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகள், සිනවද සහෝදර සහෝදරියනි, இதெல்லாம் வேத வசனம், මේ සියල්ල දේ වචන, ஜீவனுள்ள வார்த்தை. ජීවමාන වචන. டெஸ்ட் பண்ணி பாருங்க. ඔබ පරීක්ෂා කර බලන්න. சரி, நான் முடிக்க போகிறேன். මම අවසන් කරන්නම්. ஒரு உதாரணம். එක උදාහරණයක්. அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் எப்படி கொடுத்தாருன்னு ඒ කාලේ කිතුණුවන් 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 2 කොරින්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ පෞල්තුමා කියනවා. அன்றியும் சகோதரரே, மக்கதேனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளலாய் இருந்தார்கள் என்று நான் சாட்சியாயிருக்கிறேன். තවද සහෝදරනි, මකිදෝනිය සභාවට දී තිබෙන දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය අපි නුඹලාට දන්වමු. එනම් බෝ දුක් විඳීම් නැමැති පරීක්ෂාවදී ඔවුන් ප්‍රීතිය වැඩි වූ බවත්
ඔවුන්ගේ මහත් දිලිඳුකමේ ප්‍රමාණයට ඔවුන්ගේ ත්‍යාගවන්තකම නැමැති ධනයෙන් වැඩි වූ බවත් මක්නිසාද තමුන්ගේ පුළුවන්කමේ ප්‍රකාරයටත් එසේ ඊටත් වැඩියනුත් සුවකී කැමැත්තෙන් ඔවු දුන්නෝය. பாருங்க, மக்கதேனியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் මකිදෝනියේ සිටියව කිතුනුවා நாட்டிலே பஞ்சம், ඒ රටේ සාගතය சாப்பிட கூட இல்ல. කන්න පවා ஆனா නැහැ. பவுலை பார்த்து சொல்றாங்க, பவுலே பவுலே නමුත් පෞල්තුමා දෙස බලාගෙන நான் கொஞ்சம் පෞල්තුමනි காணிக்க தரணும். අපි ටිකක් පඳුරු දෙන්න அவங்களுக்கே ඕනේ. இல்ல, ඔවුන්ටම නැහැ. சாப்பாடு இல்ல, කෑම නැහැ. பட்டினியா இருக்கிறாங்க. බඩගින්නේ ஆனா සිටිනවා. பவுலுக்கு சொல்ற நான் கொஞ்சம் காணிக்க கொடுக்கணும். නමුත් පෞල්තුමාට කියන ටිකක් அவர் අප පඳුරු பவுல் දෙන්න சொல்றா, ඕනේ. வேணாம் வேணாம், உங்களுக்கு கஷ்டம் தானே, வேணாம். පෞල්තුමා කියන අනේ එපා ඔබට අමාරුයිනේ ஆனா කියනවා. இவங்க கெஞ்சுறாங்க, பவுலே මම අය දිනවා எங்க පෞල්තුමා காணிக்கையை வாங்கிக் கொள்ளுங்க. අපේ පඳුරු ලබා ගන්න. இன்னைக்கு பாஸ்டர் கெஞ்சுறாரு, கொடுங்க கொடுங்க. අද පාලකවරු අය දිනවා දෙන්න කියලා. அன்றைக்கு එදා කාලේ சபையில இருந்தவங்க கெஞ்சுறாங்க பாஸ்டர்ட்ட. සභාවේ සිටින ඇදලි වන්තයන් இதுதான் ඔවුන් දුන්නා. வித்தியாசம். ඒක තමයි වෙනස. காலம் மாறி போயிட்டுது. කාලය වෙනස් වෙලා ගිහින්. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි. இதுதான் கிறிஸ்தவம். මේක තමයි அவனுக்கு කිතුනුකම. சாப்பாடு இல்ல, ඔවුන්ට කෑම නැහැ. உடுத்த உணி ஆடை இல்ல, අඳින්න ඇඳුම් නැහැ. வறுமை. දිනුදුකම. ஆனாலும் அப்போஸ்தலரை பார்த்து கெஞ்சுறாங்க, නමුත් පෙරිතියන් දෙස බලා අය இந்த දිනවා. காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. මේ පඳුරු ලබා ගන්න. ஆண்டவர் அவர்களை எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ ඔවුන් කොහොමද ආශිර්වාද කරේ කියලා දන්නවද? கடைசியாக අවසාන වශයෙන් சீஷர்களாகணும்னு ஆசைப்படுறவங்க. ගෝලයන් වෙන්න ඕනේ කියා ආශා වෙන අය. ஏனென்றால் சபையில எல்லாரும் சீஷர் இல்ல தானே. ඇදෙන සභාවේ සීදන ගෝලයන් නෙවෙයිනේ. 100% விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. 90ක් ඇදලිවන්තයන්. ஆண்டவருக்கே 12 பேர் தான் சீஷர் இருந்தாங்க. යේසුස් වහන්සේට ගෝලයන් 12 දෙනයි அந்த සිටියේ. 12 பேர்லயே 3 பேர் தான் ஆண்டவர் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாரு. ඒ 12 දෙනාගේ 3 දෙනා තමයි උන්වහන්සේට ළඟව அந்த සිටියේ. மாதிரி சபையிலயும் சீஷர் கொஞ்சம் தான். ඒ වගේම සභාවෙත් ගෝලයන් ටික දෙනයි. அந்த சீஷருக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கிறார். ඒ ගෝලයන්ටත් උන්වහන්සේ හොඳ ඉගැන්වීමක් දුන්නා. மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல. මාර්ක් 12 වෙනි පරිච්ඡේදයේ 41 වෙනි அத வாசிக்க நேரம் இல்ல. ඒක කියවන්න වේලාවක්. ஆண்டவர் ஆலயத்துல இருக்கிறாரு. උන්වහන්සේ දේව මාලිගාවේ සිටිනවා. வேடிக்கையான காரியம் என்னன்னா, அன்றைக்கு ஆண்டவர் විනෝදාත්මක දේ කුමක්ද නා එදා දෙවියන් යේසුස් වහන්සේ பிரசங்கம் மேடையில இருக்கல, දේශනා පූර්වයේ සිටියේ නෑ. வர்ஷிப் டீம்ல இருக்கல, වර්ෂිප් ටීම් එකේ සිටියේ නෑ. ஜனங்களோட இருக்கல. සෙනග සමග සිටියේ නෑ. எங்க இருக்கிறார் தெரியுமா? කොයිද සිටිනේ කියලා දන්නවද? காணிக்க பெட்டி இருக்குது, பண்டுரு அந்த இடத்துல இருந்தார் பாருங்க. පඳුරු පෙට්ටිය කොහෙ තියෙන්නේ? ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ அந்த සිටියා. காலத்துல ஒரு பக்கத்துல காணிக்க பெட்டி வச்சிருக்கோம். ඒ කාලේදී එක පැත්තක පඳුරු පෙට්ටිය තබා තිබෙනවා. ஜனங்கள் ஆடி பாடி தேவனை துதித்து கொண்டு போய் காணிக்க போடுவாங்க. දෙවියන් මනුෂ්‍යයන් නටමින් ගයමින් දෙවියන් වහන්සේට පඳුරු දෙනවා. ஆண்டவர் எங்க இருந்தாரு? දෙවියන් වහන්සේ කොයිද සිටියේ? காணிக்க பெட்டி எங்க இருக்குதோ அங்கதான் இருந்தாரு. පඳුරු පෙට්ටිය කොයිද තිබුණේ? ඒ ස්ථානේ තමයි දෙවියන් அப்ப වහන්සේ සිටියේ. கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? එසේනම් දෙවියන් වහන්සේගේ තේජස කොයිද තිබෙන්නේ? காணிக்க பெட்டி கிட்ட. පඳුරු පෙට්ටිය ළඟ. கர்த்தருடைய பிரசன்னம் சில நேரங்கள்ல எங்க இருக்கும்? සමහර විට දෙවියන් වහන්සේගේ තේජස කොයිද තිබෙන්නේ? உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ்லயும் உங்களுடைய ஹேண்ட் பேக்லயும் இருக்கும். ඔබගේ පොකට් එක හෑන්ඩ් බෑග් එකේ තමයි තිබෙන්නේ. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பாரு. දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. இவன் என்ன எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு என்ன மதிக்கிறான், எவ்வளவு போடுறான்னு பார்த்து கொண்டே මෝ இருப்பாரு. කොච්චර දුරට මට ගරු කරනවද කොච්චර දුරට මට දිනවද කියලා බලාගෙන ඉන්නවා. ஐயோ, நாளைக்கு நான் ஃபேஷியல் பண்ணணும், 15,000 வேணும், இன்னைக்கு 1000 ரூபாய் காணிக்க போடும். අනේ මට ඒට ෆේෂියල් කරන්න 50000ක් ඕනේ අද 10000ක් அந்த ஃபேஷியலோட நரகத்துக்கு போவீங்க. ඒ ෆේෂියල් එක සමග නිරේට යනවා. ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි. அந்த நேரத்துல பாருங்க, ඒ වෙලාවේ බලන්න எல்லாம் பணக்காரர் எல்லாம் வந்தாங்க. සියලු ධනවතුන් ඒ ස්ථානට පැමිණියා. எல்லாரும் வந்து போட்டாங்க தொகையா. සියලු ධනවතුන් ඇවිල්ලා වැඩිපුර මුදල් දැම්මා. கட்டு கட்டாக போடுறாங்க. මිටි ගණන් මුදල් දැම්මා. ஆண்டவர் ஒன்னும் கணக்கெடுக்கல. දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් ගණන් ගත්තේ නැහැ. ஆனா ஒரு ஸ்திரீ வருகிறா, නමුත් එක ස්ත්‍රියක් එනවා. ஒரு விதவை, එක වැන්දුපුවේ. ரொம்ப ஏழை, ඉතා දිලිඳු கையில 2 காசு தான் இருந்துச்சு. කාසි දෙකයි අතේ තිබුණේ. அத போட்டா வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்ல. ඒක දැම්මොත් ගෙදරට යන්න බස් එකට அவ සල්ලි නැහැ. ஆடி ஆடி வருகிறா, ඔව් ටිකක් වෙවුලමින් එනවා. கர்த்தருக்கு துதி பாடி கொண்டு வருகிறா. දෙවියන් වහන්සේට ස්තුති ගීතිකා ගායනා කරමින් එනවා. 2 காசையும் காணிக்க பெட்டியில போகிறா. ඇවිල්ලා ඒ කාසි දෙක දෙවියන් ஆண்டவர் වහන්සේට அதை පඬුරු பார்த்து දැම්මා. அவனுடைய மனசு உருகிட்டது. දෙවියන් වහන්සේ ඒක දැක්ක ගමන් සිත් ඇවුනා. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறார் தெரியுமா? ඉන්පස්සේ උන්වහන්සේ කුමක්ද කරන්නේ? தன்னுடைய சீஷரை கூப்பிடுகிறார். තමගේ ගෝලයන් කැඳවනවා. விசுவாசிகளை கூப்பிடல, ඇදහිලිවන්තයන් කැඳවුවේ නැහැ. சீஷரை மாத்திரம் கூப்பிடுறாரு. ගෝලයන්ව පමණක් කැඳවුවා. கூப்பிட்டு சொல்றாரு, அடே அந்த பாரு,
අඬගාලා කියන අන්න බලන්න. இத்தனை பணக்காரர் போட்டாங்க, මෙච්චර ධනවතුන් දැම්මා. ஆனால் இவர் தான் எல்லாரையும் விட கூட போட்டா. නමුත් මෑ තමයි සීලු දෙනාට වඩා වැඩිපුර அவங்க දැම්මා. ஃபிக்ஸ் டிபாசிட் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சத்தை போட்டாங்க. ඔවුන් ෆික්ස් ඩිපොසිට් එකේ තබලා ටිකක් දැම්මා. இவக்கு ஒண்ணும் இல்ல, இருந்ததையே போட்டுட்டா. මෑට කිසිම දෙයක් නැහැ, තිබුණ දේ දැම්මා. இந்த பாடத்தை ஆண்டவர் யாருக்கு கற்பிக்கிறாரு? මේ ඉගැන්වීම කාටද උන්වහන්සේ උගන්වන්නේ? சீஷருக்கு. ගෝලයන්ට. அப்ப நீங்க சீஷராக வேண்டுமானால் එසේනම් ඔබ ගෝලයන් වෙන්න ඕනේ නා. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். හැම දෙයක්ම කැප කරන්න ඕනේ. கொடுப்பீங்களா? දෙනවද? கொடுப்பீங்களா? දෙනවද? கொடுப்பீங்களா? දෙනවද? என்னை தருகிறேன் தருகிறேன்னு பாடுங்க, பாடிக்கொண்டே இருங்க, பாடிட்டு நரகத்துக்கே போங்க. මම දෙමි මාව දෙමි දෙමි කියලා ගායනා කරමින් ඉන්නේ. එසේ ගායනා කරන නිරේටම යන්න. நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன், எனக்கு தெரியுமா? මම මෙච්චර ධෛර්යයෙන් කතා කරන ඉදන. இத்தனை வருஷமா இந்த பெந்தகோஸ்த சபையில இருந்து මම අවුරුදු ගණන් බෙන්තකොස්සේ எனக்கு සභාවේ தோல் සිට எல்லாம் கொஞ்சம் நல்லா ரஃப் ஆயிடுது. මගේ හැම සියල්ල හොඳට දරදඬු වෙලා. ஏமாத்தம் மாய்மாலம் எல்லாம் பொய். වංචාව බොරුව හැම දෙයක්ම තිබෙනවා. உண்மையான சீஷன் யார்? සැබෑ ගෝලයා කවුද? தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்கிறவன். තමාගේ හැම දෙයක්ම දෙන්න. அப்படிப்பட்டது ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறார். එසේ වූ කෙනාව තමයි උන්වහන්සේ සොයන්නේ. நாங்க எல்லாம் எழும்பி நிற்போம். අපි සිදන නැගිටි සිටිමු. ஆமென். ආමේන්. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். අවසාන කාලේ අපි ජීවත් වෙන්නේ. ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். උන්වහන්සේ අදි විගසින් එන්නට යනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සේනවන්ත සහෝදර எனக்கு සහෝදරියනි. என்ன இப்போ 2-3 நாள் ரொம்ப கவலை. මට දවස් දෙක තුනක් හරිම වේදනාවක්. ஆண்டவர் வந்தா நான் விடப்படுவேனோ? දෙවියන් වහන්සේ ආවොත් මම මාව අත්හරින්න ලබයිද? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவோம். දෙවියන් වහන්සේට කැමැති ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරමු. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වූ ජීවිතයක්. மனிதனுக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல, මනුෂ්‍යයන්ට ප්‍රසන්න වූ ජීවිතයක් නෙවෙයි. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වූ ජීවිතයක්. எவ்வளவு 24 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலம் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க? පැය 24න් කොච්චර පැය ගණන් කොච්චර වේලාවක් දෙවියන් වහන්සේට දෙනවාද? அந்த 24 மணித்தியாலத்திலேயாவது தசம பாகம் கொடுக்குறீங்களா? ඒ පැය 24 දීවත් ඔබ දසයෙන් කොටස දෙනවාද? 2 hour 40 நிமிஷமாவது கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? පැය 2යි විනාඩි 40ක් උන්වහන්සේට දෙනවාද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර ஆனா සහෝදරියනි. நமக்கு சபைக்குள்ள வந்தா சபை அது சரியில்லை, இது சரியில்லை, ரொம்ப வேக்குது, இன்னைக்கு ஏர் கண்டிஷன் வேலை செய்யல, இன்னைக்கு மியூசிக் சரியில்லை, அந்த சவுண்ட் கேட்கல, இந்த சவுண்ட், அதெல்லாம் நல்லா தெரியும். නම සභාවට ආවොත් වැරදි කියන්න දන්නවා. ඒක නෑ මේක නෑ මියුසික් එක නෑ වර්ෂිප් එක හොඳ නෑ ඒසි නෑ කියලා කියන්න දන්නවා. ஆனா எங்க இருதயத்தை சோதித்து பார்த்திருக்கோமா? නමුත් අපගේ අදවත සූදිසි කරලා බැලුවාද? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோம். දෙවියන් වහන්සේට ප්‍රිය වූ ජීවිතයක් ගත කරන්නට. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි. நாங்க எல்லாம் கண்களை අපි மூடிக்கொள்வோம். සිතන අපගේ ඇස් වසාගමු. டிரான் ஒரு பாட்டை பாடுவாரு. ටිරොන් ගීතිකාවක් ගායනා කරයි. நான் என்ன பாட்டுன்னு அவருக்கு சொல்லல, நான் எனக்கு என்ன பாட்டு பாடனே தெரியல. මම මොන ගීතිකාවද කියලා කිව්වේ නෑ. මොන ගීතිකාවද பாட்டு කියලා பாடுற දන්නේ නෑ. மூட்ல நான் இருக்கல. ගීතිකා කියන්නේ මූඩ් එකක් මට නැහැ. ஆவியானவர் அவரை நடத்துறபடி அவர் பாடட்டும். ශුද්ධාත්මනාංශ ඕ මග පෙන්වන ආකාරයට ගායනා කරමු. நீங்க ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේට කැප කරන්න. ඔප්පුකොළුங்க. ඔබ කැප කරන්න. தேவனுடைய வசனத்தின்படி நீங்க வாழுங்க. දේව වචනය අනුකූලව ඔබ கர்த்தர் ජීවත් உங்களை වෙන්න. ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த